குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா டெட்டுடைய தகுதி தேர்வு நம்ம இப்போ ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி பார்க்க போறோம். தகுதி தேர்வுல பாத்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி சப்ஜெக்ட் நம்மளுக்கு இருக்கு. பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் ஆகுது வரலாறு பகுதியில இருந்து கேட்பாங்க. பேப்பர் 2ல வரலாறுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது இன்னைக்கு சண்டே. நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நீ எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் பக்கம் தான், 20 டேஸ் தான் இருக்கு. இதுல நம்ம எவ்வளவு இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோமோ எல்லா டாபிக் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்க போறோம். அதுல எந்தெந்த டாபிக் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எதெல்லாம் கேட்டிருக்காங்க அதை பத்தி தான் நீ கிளாஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வரலாறு அப்படின்னு நம்ம சொல்றப்ப சப்ஜெக்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா வரலாறு. தேவையானவங்க அப்படியே நோட்ஸ் மாதிரி ஹிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க, எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் எதுன்னு அவங்க சொல்ல போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பேசிக்கா வரலாறு அந்த டாபிக்ல இருந்து எப்பயுமே ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த வரலாறுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹெரோடோட்டஸ். அதுதான் பேசிக்கான கேள்வி. அப்புறம் வரலாறு பத்தி யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பாடப்பிரிவுல வரலாறு பாடங்கள்ல முதல் பாடமே வரலாறு பத்தி தான் இருக்கும். வரலாறு பத்தி எந்தெந்த ஆராய்ச்சி எல்லாம் நடந்திருக்கு, தொல்லியல் ஆராய்ச்சி யார் அதிகமா பண்ணாரு, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய தொல்லியலுடைய தந்தை யாரு, யாரெல்லாம் வரலாற்று தொடர்புடைய ஆய்வெல்லாம் மேற்கொண்டாங்க, அந்த மாதிரி தொடர்புடைய ஆசிரியர்களை பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. தொல்லியல் ஆராய்ச்சி பத்தி கேட்கலாம், நாணயங்கள் பத்தி கேட்பாங்க, சான்றுகள் பத்தி கேட்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு எதுல இருக்குன்னா 6th புக்கும் 9th 10th புக்ல இன்ட்ரோல இருக்கும், அதை நம்ம பாத்துக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் எந்த மாதிரி டாபிக் கொஸ்டின் கேட்பாங்கன்னா மனித பரிணாம வளர்ச்சியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மனித பரிணாம வளர்ச்சி. ஓகே, மனித பரிணாம வளர்ச்சி அப்படின்னு எதை சொல்றேன்னா ஒரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிலை படிநிலை தான் அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், அவனுடைய முன்னேற்றம் எப்படி இருந்தது, அதை பத்தி மனித பரிணாம வளர்ச்சியில இருக்கும். இது எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ஒவ்வொரு கண்டங்கள்ல எந்த மனிதர்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்றப்ப ஹோமோசெபியன்ஸ் மனிதர்கள். நாமெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வகை குரங்கு இனத்துல இருந்து மனிதர்கள்லாம் வந்தோம்னா ஹோமோசெபியன்ஸ். அப்ப அந்த ஹோமோசெபியன்ஸ் மனிதர்கள், நியாண்டர்தால் மனிதர்கள், பீக்கிங் மனிதர்கள், அஸ்ட்ரோலோபிதிகஸ் மனிதர்கள், இந்த மாதிரி மனித இனங்கள் அதை பத்தி எப்படி அவங்க கொஸ்டின்ஸ் வரும்னா மனித இனங்கள் இவங்க எந்த கண்டத்தை சேர்ந்தவங்க, எவ்வளவு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? அதுல முக்கியமா ஆசிய கண்ட பகுதியில எந்த மனிதர்கள் இருந்தாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மனித பரிணாம வளர்ச்சியில இருந்து கேட்பாங்க. அப்ப அந்த மனித பரிணாம வளர்ச்சியில மனிதர்களுடைய நிலைகள் பேரு படிச்சுக்கிறோம், எந்த கண்டங்கள் படிச்சுக்கிறோம், எவ்வளவு மில்லியன் நாடுகளுக்கு முன்பு உருவானாங்க படிச்சுக்கிறோம். இதுல அந்த மனிதர்களுக்குள்ளார ஒரு சில வித்தியாசம் இருக்கும், அந்த மாதிரி நீங்க பேஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா சிறிய மூளை கொண்ட மனிதன் யாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய முக அமைப்பு மாற்றங்கள் கொண்ட மனிதர்கள் யாரு, அதிக கண்டங்கள்ல எந்த மனிதர்கள் பரவி இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஹோமோசெபியன்ஸ் மனிதர்கள். இந்த மாதிரி மனித பரிணாம வளர்ச்சி டாபிக்ல நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மனித பரிணாம வளர்ச்சி முடிஞ்சிட்டோம்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரியர்கள் வருகை. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா எந்த புக்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம்னா 6th புக். ஓகேங்களா? ஆரியர்கள் வருகை அப்படின்னு இந்த டாபிக் நம்ம சொல்றப்ப இந்த ஆரியர்கள் யாரு, ஓகேங்களா, இவங்க எந்த நாட்டுல இருந்து வந்தாங்க, மத்திய ஆசியான்னு சொல்லியிருக்கிறாங்க, ஜப்பான் சொல்லியிருக்காங்க, இந்தியாலேயே இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆரிய இனத்தவர்கள் பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ஆரியர்கள் காலத்துலதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாடல்கள் பாடப்பட்டது. அந்த பாடல்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேத காலம்னு சொல்லுவோம். ஆரியர்கள் காலத்துக்கு இன்னொரு டாபிக் என்னன்னு சொல்லுவாங்க, வேத காலம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வேத காலம்னு சொல்றப்ப அதுல 2 பிரிவு இருக்கு. முற்பட்ட வேத காலம்னு ஒரு பிரிவு இருக்கு, பிற்பட்ட வேத காலம்னு ஒரு பிரிவு இருக்கு. ஓகேங்களா? முற்பட்டது பிற்பட்டது. அப்ப முற்பட்ட வேத கால மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பொருளாதார நிலைகள், அவங்களுடைய ஆடை அணிகலன்கள் பத்தி, ஓகேங்களா, எந்த கடவுளை வழிபட்டாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு முற்பட்ட வேதகால மக்களை பத்தி கேட்பாங்க. அதே மாதிரி பிற்பட்ட வேதகாலம்னு நம்ம படிச்சுக்கலாம். இதுல இந்த வேதகாலம் சொல்றப்ப என்ன மாதிரி நம்ம கேள்விகள் அதிகமா கேக்குறாங்கன்னா நாணயங்களை பத்தி கேக்குறாங்க. இவங்க காலத்திலயும் பாத்தீங்கன்னா ஆரியர்கள் காலத்திலயும் தங்க நாணயம், வெள்ளி நாணயம், செம்பு நாணயங்கள்லாம் வெளியிட்டாங்க. நிஷ்கா, ஸ்வர்ணா, கிருஷ்ணலம் அப்படின்னு நிறைய நாணயங்கள்
யார் காலத்துல வெளியிட்டு இருக்கிறாங்கன்னா ஆரியர்கள் காலம். அப்ப ஆரியர்கள் படிக்கிறப்ப நாணயங்கள் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அவங்களுடைய கலாச்சாரம் பொருளாதார நிலை ரெண்டும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். எப்படின்னா முற்பட்ட காலத்தோடையும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிற்பட்ட வேத காலத்தையும் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப கூற்று காரணத்திலையும் கேட்பாங்க, மேட்சிக் கொஸ்டின்லயும் கேட்பாங்க. ஓகே, இப்ப என்ன வந்துட்டோம்னா ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. அதுல எது இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிக்கிறேன்னா நாணயங்கள் ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு தகவல் என்னன்னா பெண் கவிஞர்கள் இதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, இவங்க காலத்துல முற்பட்ட காலத்துல பெண் கல்வியை ஆதரித்தாங்க. பிற்பட்ட வேத காலத்துல பெண் கல்வியை ஆதரவு இல்ல. இருந்தாலும் பெண் கவிஞர்கள் வாழ்ந்திருக்காங்க. என்ன மாதிரி அவங்களுடைய பெயர்கள் கேட்பாங்க. ஓகேங்களா, பெண் கவிஞர்கள் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, ஓகே, அதை படிச்சுக்கலாம். ஆரியர்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால நெக்ஸ்ட் என்ன உருவானதுன்னா மகா ஜனபதங்கள். மகா ஜனபதங்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறப்ப எத்தனை மகா ஜனபதங்கள் இந்தியால காணப்பட்டாங்கன்னா 16 மகா ஜனபதங்கள் இருந்தாங்க. ஓகே, 16 மகா ஜனபதங்கள் அவங்க எந்த பகுதியில அதிகமா இருந்தாங்க, அது எந்த பகுதி அப்படின்னு கம்பேர் பண்ணி கேட்கிறப்ப இந்தியால பாத்தீங்கன்னா வட இந்திய பகுதியில இவங்க அதிகமா வாழ்ந்திருக்காங்க. ஓகே, மகாஜன பதங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணா எத்தனை குறிப்பிடும்னா 16. ஓகேங்களா, அந்த பகுதிகள் கேட்பாங்க. ஓகேங்களா, 16 பகுதியில நம்மளுக்கு ஆப்ஷன்ல ஏபிசிடில நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஏ ஆப்ஷன்ல 4 இருக்கும், பில 4, சி. அந்த 16 பகுதிகள்ல எது நம்மளுக்கு கவர் ஆகுது நம்ம மெமரி பண்ணியிருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். அதுல 4 பகுதிகள் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. என்ன 4 பகுதிகள் அப்படின்னு சொல்றோம்னா அவந்தி, கோசலம், வட்சம், மகதம். இந்த 4 பகுதிகள் பத்தி அதுல முக்கிய அரசர், முதல் அரசர், சிறந்தவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அந்த 4 பகுதியில ரொம்ப முக்கியமான பகுதி எதுனா மகதம். நம்ம இந்தியாவிலே ஒரு ஆட்சி, வம்சம், பேரரசுகள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது எந்த பகுதியை மையமா வச்சுன்னா மகதம் பகுதியை மையமா வச்சுதான் நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா வம்சங்கள் உருவானது. ஓகேங்களா, மகாஜன பதங்கள் 16. அந்த 16 பகுதியில முக்கிய பகுதி எதுனா மகதம். ஓகேங்களா, மகதத்துல மிக முக்கிய பகுதி எதுன்னு நம்ம சொல்றப்ப எந்த ஏரியானா இதுதான் மகதம். நமக்கு இதுதான் முக்கியமான பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த மகத பகுதியை மையமா வச்சுதான் நம்ம இந்தியால வம்சங்கள் ஆட்சி பண்ணாங்க. ஒரு ஓரளவு சொன்னா வம்சங்கள்ல எத்தனை வம்சம்னா 6 வம்சங்கள். இத வரிசைப்படுத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன வம்சங்கள் அப்படின்னு அந்த ஹெட்டிங் நம்ம சொன்னோம்னா அரியங்க வம்சம், சிசுநாகா, நந்தா, மௌரியா, சுங்க வம்சம், கண்வ வம்சம். இது வரிசைப்படுத்தி கேட்பாங்க. இல்லைன்னா அந்த 6 வம்சத்துல முக்கியமான அரசர்கள் பத்தி கேட்பாங்க. அது இல்லாம இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வம்சங்கள்ல நீங்க எது படிக்கணும்னா பௌத்த மாநாடுகள் நடைபெற்றது. முதல் பௌத்த மாநாடும் 2வது பௌத்த மாநாடும் இந்த வம்சங்கள் ஆட்சியில் நடக்கிறப்பதான் நம்ம இந்தியால நடந்தது. ஓகேங்களா, அஜாத சத்ரு காலம். ஓகேங்களா, காக சோக அவருடைய காலத்துல அடுத்தது 2வது பௌத்த மாநாடு. அந்த மாதிரி பௌத்த மாநாடுகள் வம்சங்கள் ஆட்சி செய்யற காலத்துல நடந்தது. அதனால பௌத்த மாநாடுகள் அந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகே, வம்சங்கள் முடிச்சுட்டுதான் அடுத்தது நம்ம இந்தியால என்ன ஆரம்பிச்சோம்னா இப்ப மகாஜன பதம் பத்தி நான் சொன்னேன். அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறேன்னா வம்சங்கள். அதுல எத்தனை வம்சங்கள் நம்ம சொன்னோம்னா 6 வம்சங்கள். இதுல பௌத்த மாநாடுகள் பத்தி கேட்கிறாங்க கொஸ்டின். வம்சங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால ஆட்சி செய்தது அப்படின்னு நம்ம சொல்றப்ப யாரோட ஆட்சி நடந்ததுன்னா பேரரசுகள் ஆட்சி நடைபெற்றது. பேரரசுகள் அப்படின்னு சொல்றப்ப 4 பேரரசுகள் நம்ம இந்தியால ஆட்சி பண்ணாங்க. எந்த பகுதினா இன்னைக்கு இருக்கக்கூடிய பீகார், அதுதான் இன்னைக்கு எந்த பகுதின்னு சொல்லுவாங்கன்னா மகதம் சொல்லுவாங்க. அதனுடைய தலைநகரம் கேபிட்டல் எதுனா பாடலிபுத்திரம். இதை மையமா வச்சுதான் நம்ம இந்தியால பேரரசுகள் உருவாறாங்க. அதுல வந்த பேரரசுகள் அது என்ன பேரரசு நேம், இந்த டாபிக் உள்ளார என்ன கேட்பாங்க நம்ம பார்க்கலாம். பேரரசுகள் சொல்றப்ப மொத்தம் எத்தனைன்னா 4 பேரரசுகள் நம்ம எழுதி போட்டிருக்கோம். மௌரிய பேரரசு, குஷான பேரரசு, குப்த பேரரசு, ஹர்ஷ பேரரசு. இந்த 4 டாபிக் 6th புக்ல நமக்கு இருக்கும், படிச்சிருப்பீங்க. ஓகே, மௌரிய பேரரசுன்னு சொல்றப்ப அதுல முக்கியமான அரசர்கள் அப்படின்னு நம்ம சொல்றப்ப எதை கேக்குறாங்கன்னா முதலாம் சந்திரகுப்த மௌரியர். ஓகேங்களா, அடுத்தது யாரு வருவாருன்னா அஜாத சத்ரு வருவாரு, பிம்பிசாரர் வருவாரு, அதுக்கப்புறம் அசோகர் வருவாரு. இதுங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். யார நம்ம சொல்லலாம்னா
சந்திரகுப்த மௌரியரை சொல்லலாம், அசோகர் சொல்லலாம். ஏன்னா சந்திரகுப்த மௌரியர் காலத்துலதான் நிறைய கிரேக்கர்கள் நம்ம இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்க. அது ஒரு கிரேக்க தூதுவர், நம்ம இந்தியாவுக்கு முதல்ல வந்த ஒரு கிரேக்க தூதுவர் அப்படின்னா யாருடைய காலத்துல வந்தாங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் காலத்துலதான் வந்தாரு. யார் வந்தாருன்னா மெகஸ்தனிஸ். ஓகேங்களா, அந்த மெகஸ்தனிஸ் டாபிக் வச்சு கொஸ்டின் கேக்குறாங்க. அவருடைய பீரியட்லாம் நிறைய கிரேக்க படையெடுப்புகள் அதுக்கு முன்னாடியே நடந்தது நந்தர்கள் காலத்திலயும். ஆனா சந்திரகுப்த மௌரியர் ரொம்ப திறமையா போரிட்டது. மௌரியர்கள் காலம் கிரேக்கர்கள் படையெடுத்து வந்தது. மெகஸ்தனிஸ் பல ஆண்டுகள் இந்தியால தங்கினாரு. அவருக்கு இந்த வம்சங்கள்லாம் ரொம்ப பிடிச்சுதான் நம்ம சந்திரகுப்த மௌரியர் அவையில மெகஸ்தனிஸ் தங்கி இந்த நூல் எழுதினார்னா இண்டிகா அப்படின்னு ஒரு நூல் எழுதினாரு. அந்த பாட்டை வச்சு ஒரு கூற்று காரணத்துல கேக்குறாங்க, எதுக்காக மெகஸ்தனிஸ் இந்தியாவுக்கு வந்தாரு, எவ்வளவு ஆண்டுகள் தங்கினாங்க, அவங்க எழுதின நூலு, அந்த நூல்ல என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா, அப்ப சந்திரகுப்த மௌரியர்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் ஒரு சமண துறவியாவே மாறினாரு. அவருடைய வாழ்க்கையில அவர் போய் எந்த இடத்துல தங்கினாரு, எந்த இடத்துல பாத்தீங்கன்னா சலேகனா முறைப்படி உயிர் நீத்தார் சந்திரகுப்த மௌரியர். சமண மதத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறை இருக்கு, உயிர் நீப்பது சலேகனா முறைனா நீர் உணவு உடையெல்லாம் துறந்து ஒரு தியானம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் நீப்பாங்க. அந்த முறை சலேகனா முறைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அரசரா இருந்து ஒரு துறவியா மாறி நம்ம சரவண பெலகோலா அந்த பகுதியில தங்கினாரு, உயிர் நீத்தார். அப்ப சந்திரகுப்தர் மௌரியர்ல நிறைய போர் முறைகள் நிர்வாகம் இருந்தாலும் நீங்க அந்த மெகஸ்தனிஸ் அவருடைய அவையில தங்கினதும் அவர் சமண மதம் பின்பற்றியதும் பத்தி கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்டா வச்சுக்கோங்க. அடுத்தது அவருடைய மகன் வராரு, பிம்பிசாரர் வராரு. அவரு சமணம் பௌத்தம் ரெண்டுமே ஆதரவு கொடுத்தாரு. அவருடைய மகன் அடுத்தது வராரு அசோகர். அசோகர் சொல்றப்பே மாபெரும் அரசர். நம்ம இந்திய வரைபடத்துல ஒரு 90% பகுதி யாருடைய ஆட்சி அந்த காலத்துல நடந்ததுன்னா பேரரசுனா அசோகர் காலத்துலதான் நடந்தது. அசோகர் சொல்றப்ப நீங்க 6th 9th நிறைய தகவல்கள் தான் கொடுத்திருப்பாங்க 7th புக்ல. அசோகர் ஒரு திறமையான பேரரசர். அந்த இதுல நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றப்ப தன்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் போர்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா, திக் விஜயம் சொல்லுவாங்க, போர் பின்பற்றுவது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில பாதி தர்ம விஜயத்தை பின்பற்றினா, தர்மம்னா மக்களுக்கு சேவை செய்தாள். ஓகேங்களா, அந்த மாதிரி அசோகர் வாழ்ந்தாரு. அவர் இந்த மாதிரி ஒரு போர் புரிதல்ல இருந்து மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு அவர் மனதை மாற்றிய போர் அப்படின்னு கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. அந்த போர் தான் கலிங்க போர். கலிங்கம் சொல்றப்ப தற்போதைய பகுதி ஒடிசா. இந்த தற்போதைய பகுதின்னு சொல்றப்ப நீங்க வரலாறு படிக்கிறப்ப டெட்ல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் என்ன கேட்கணும்னா பழைய பெயர்களும் புது பெயர் கேட்கிறாங்க. ஓகேங்களா, இப்ப மகதம்னா பீகார், ஓகேங்களா, கலிங்கம்னா ஒடிசா. இந்த மாதிரி பழைய பெயர் தற்போதைய பெயரும் கம்பேர் பண்ணி கேக்குறாங்க. அதை படிக்கிறப்ப நீங்க நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப கலிங்க போர் தான் அவருடைய மனதை மாற்றிய போர். அவருடைய பெரிய போரே இது கலிங்கம். கிமு 261 நடந்தது இந்த போரு. இந்த போர் முடிஞ்சு என்ன பண்ணாருன்னா போர் செய்வதை விட்டுட்டாரு. அதுக்கு ஒரு பழமொழி அந்த புக்ல கொடுத்திருப்பாங்க, எல்லா அரசர்களும் வெற்றி பெற்று அடுத்த போருக்கு போவாங்க. ஆனா அசோகர் மட்டும் என்ன பண்ணாருன்னா வெற்றிக்கு பிறகு போரை துறந்த முதல் அரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார சொல்லுவாங்கன்னா அசோகர் தான் சொல்லுவாங்க. மற்ற அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டு அரசர்கள் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்றப்ப அசோகர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு நட்சத்திரம் போன்று ஒளிபவர். யார் இந்த வார்த்தை சொன்னா? H.G. Wells. இந்த மாதிரி கூற்று காரணம், அவரை பாராட்டுறவங்க யாரு, அந்த வரலாற்று ஆசிரியர் பேரு, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவருடைய நிர்வாகம் இந்தியா ஃபுல்லா இருந்ததுனால இவருக்கு ஒரு பகுதி மட்டும் தலைநகரம் கிடையாது. இவர் ஆட்சி செய்யறப்ப 5 பகுதி தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணாரு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. மைய பகுதியில அவர் ஆட்சி பண்ணாரு. அந்த பகுதி பாடலிபுத்திரம். ஓகேங்களா, அப்ப ஒரு நிர்வாகமும் பெருசா இருந்தது, படைகள் அமைப்பு பெருசா இருந்தது, அதை தனியா பாத்துக்கோங்க. அடுத்தது அவருடைய போர்லயே முக்கியமான போர் கலிங்க போர் பாத்துக்கோங்க. இவரும் பாத்தீங்கன்னா கலிங்க போருக்கு அப்புறம் ஒரு பௌத்த துறவியா மாறிட்டாரு. இவர் ஒரு துறவியா மாறி தன்னுடைய மகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டாரு. பௌத்த மதத்தை பரப்ப ஸ்ரீலங்கா, பர்மா, ஜப்பான். அப்ப அந்த நாட்டு மக்களுக்கு போர் திறமை போயிடுச்சு. அவங்களுடைய ஆட்சியும் வீழ்ச்சி அடைய துவங்கியது. யாருடைய காலம்னா மௌரியர்கள் காலத்துல அசோகருடைய காலம். அப்படின்னு நிர்வாகம் தனியா, போர் முறைகள் தனியா, ஒரு பௌத்த மதத்தை எங்கெல்லாம் பரப்பினாரு
அதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, அசோகர் என்ன பண்ணாருன்னா ஒரு பௌத்த துறவியா மாறிட்டோம்னா புத்தர் பிறந்த இடம், வாழ்ந்தது, அவர் எங்கெல்லாம் தன்னுடைய புத்தரை எங்கெல்லாம் பௌத்த மதத்தை போதித்தாரோ எல்லா இடத்துக்கும் யாரு சென்று எல்லாமே பரப்புனார்னா அசோகர் சென்று கவனித்தார். ஓகேங்களா. அவருக்கு அப்புறம் நிர்வாகம் வீழ்ச்சி. அவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மௌரியர்களுக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா குஷானர்கள். கொஞ்சம் ஆண்டுகள் வரலாற்றுல வெற்றிடமா இருந்தது. இந்த குஷானர்கள் சொல்றப்ப இவங்க எந்த பகுதியில இருந்து வந்தாங்கன்னா யூச்சி என்ற பழங்குடியின மக்கள் சீன பகுதின்னு சொல்றாங்க, வட இந்திய பகுதி, இவங்க நேபாள் நாட்டுல இருந்து வந்தவங்க ஒவ்வொரு ஆசிரியர் ஒரு கருத்து சொல்றாங்க. இப்ப மௌரியருக்கு அப்புறம் குஷானர் அப்படின்னு சொல்றப்ப இதுல யார பத்தி அதிகமான கொஸ்டின் கேட்பாங்கன்னா கனிஷ்கர் பத்தி கேட்பாங்க. இப்ப குஷானர்கள்னா அடுத்தது நீங்க என்ன நோட் பண்ணீங்கன்னா ஒரு ஐஃபன் போட்டு கனிஷ்கர் நோட் பண்ணிக்கோங்க. இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரண்டாம் அசோகர். அசோகர் எப்படி தன்னோட வாழ்க்கையில பாதி போர் செய்து மக்களுக்கு நன்மை செய்தாரோ அதே மாதிரியே கனிஷ்கரும் ஃபர்ஸ்ட் போர் முறைகளை பின்பற்றிதான் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களா செய்தாரு. அதனால மக்கள் இவர் என்னன்னு சொல்லுவாங்க, இரண்டாம் அசோகர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அசோகர் 3வது பௌத்த மாநாடு நடத்தினாரு. இவர் கனிஷ்கர் 4வது பௌத்த மாநாடு. மாநாடுகள் பௌத்த மாநாடு மொத்தம் 4. நீங்க அதை தனியா நோட் பண்ணிக்கோங்க. முதல் பௌத்த மாநாடுனா எந்த ஆண்டு நடத்தினாங்க, யார் தலைமை, எந்த அரசர், அந்த மாதிரி 4 பௌத்த மாநாடும் தனித்தனியா இருக்கும். வம்சங்கள் காலத்துல 2 பௌத்த மாநாடு நடந்தது. பேரரசுல மௌரியர்கள் காலத்துல 3வது பௌத்த மாநாடு, கனிஷ்கர் காலத்துல 4வது. அந்த மாதிரி நீங்க 4 பௌத்த மாநாடு இயறு, அரசர்கள், தலைமை, எந்த இடத்துல நடந்தது அப்படி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா நம்ம மேட்சிக் கொஸ்டினோ சரியானதோ கூற்று காரணம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்ப மௌரியர்களையும் பௌத்த மாநாடு இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கோங்க. கனிஷ்கர் காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய நாணயங்களும் வெளியிட்டாரு. இவரை மதிய போர் முறைகள். இது குஷானர்கள் முடிஞ்சது. ஓகேங்களா. அப்ப பேரரசுகள்ல நம்ம என்னென்ன பார்த்திருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் மௌரிய பேரரசு அசோகரை பத்தி டீப்பா பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் யார பார்த்தோம்னா குஷான பேரரசு பார்த்தோம். அடுத்தது யார பார்க்க போறோம்னா புத்த பேரரசு. ஓகே, புத்த பேரரசு அப்படின்னு சொல்றப்பே புத்தர்கள் காலத்தை பொற்காலம்னு சொல்லுவாங்க. எதனால மேம் பொற்காலம் அப்படின்னு புத்தர்கள் காலம் நம்ம சொல்றோம்னா அதாவது இப்ப பூமி சுற்றுகிறது, பூமி சுத்தி கோள்கள் இருக்கு, சூரியன் எல்லா கோள்களும் சுற்றி வருகிறது. இந்த மாதிரி அந்த காலத்திலே புவியியல் முறை வானியல் முறை நம்மளுக்கு கண்டுபிடிச்சு சொன்னவங்க புத்தர்கள் காலம். யார் முதல், அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், முதல் இந்திய வானியல் அறிஞர் யாருன்னா ஆரியப்பட்டர். அவர்கள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, குப்தர்கள் இந்த டாபிக் எப்படி நம்ம பார்க்க போறோம். குப்தர்களுடைய சான்றுகள் கேட்பாங்க. நிறைய குப்தர்களை பத்தி சான்று இருக்கு. தொல்லியல் சான்று இருக்கு, நாணயங்கள் சான்று இருக்கு, செப்பு பட்டயங்கள் இருக்கு, நிறைய தூண்கள் கட்டியிருக்காங்க. என்ன தூண் நம்ம சொல்லலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அலகாபாத் தூண் கல்வெட்டும் மெஹரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு. மெஹரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு எங்க இருக்குன்னா டெல்லி. அலகாபாத் தூண் கல்வெட்டு டெல்லி அருகே இருக்கு. இந்த கல்வெட்டுகள்லாம் அந்த அரசர்களுடைய போரு, அவங்க எப்படி ஆட்சி செய்தாங்க, நிர்வாகம், இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெஹரௌலி இரும்பு தூண் கல்வெட்டுல என்ன தகவல் இருக்குன்னா, இத நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி படிப்பாங்க. மெஹரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மெஹரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல செய்தாங்க. அதோட உள்ள தகவல் பாத்தீங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர். இத கரெக்டா தெளிவா நமக்கு 11th புக்ல கொடுத்திருப்பாங்க. இந்த 6th புக்லயும் 7thலயும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். யார் காலம்னா வெறும் 1ஆம் சந்திரகுப்தர் அப்படி சொல்லியிருப்பாங்க. செய்தது 2ஆம் சந்திரகுப்தர், அது உள்ள தகவல் பாத்தீங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர். அந்த மெஹரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு, பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு, இந்த கல்வெட்டுக்கள் அதில் உள்ள தகவல் யார் காலத்தில் செய்யப்படுது அப்படின்னு கல்வெட்டுக்களை பிரிச்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள்னா நிறைய நாடகம், நூலு, கவிதை எல்லாம் குப்தரசர்களை பத்தி எழுதியிருக்காங்க. காளிதாசர் எழுதிய நூலு, ஓகேங்களா, விசாக தத்தர் எழுதிய நூலு, அந்த நூல்ல எல்லாம் புத்தர்களை பத்தி சான்று இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் நாணய சான்றுகள். ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ண சான்றுகள்லாம் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். நாணய சான்றுகள்லாம் அரசர்களுடைய உருவம், பிறப்பு, அவங்க என்னென்ன செஞ்சாங்க நாணய சான்றுல இருக்கு. புத்தர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா தங்க நாணயமும் வெளியிட்டாங்க, வெள்ளி நாணயமும் வெளியிட்டாங்க. வீணை வாசிப்பது, பாடல்கள், இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நாணயங்கள் இருக்கும். இது இல்லாம செப்பு பட்டய சான்றுகளும் இருக்கு.
களிமண் முத்திரைகளும் இருக்கு. அப்ப சான்றுகள் படிக்கிறப்ப இந்த மாதிரி டிவைட் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா கொஸ்டின் ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிட்டோம்னா அரசர்கள் பெரிய லிஸ்ட்ல இருக்கும். குப்தர்கள் நீங்க ஒன் பை ஒன்னா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்தவரு ஸ்ரீகுப்தர் வந்தாரு, கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், பாலாதித்யர், விஷ்ணுகுப்தர், அப்படி நிறைய வருவாங்க. இதுல முக்கியமானது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொன்னோம்னா புத்தர்கள் காலத்துல நாணயங்கள் வெளியிட்டாங்க. அதுல யாருடைய உருவம் முதலில் இடம்பெற்றது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதலாம் ஓகேங்களா, யாரு வருவார்னா ஸ்ரீகுப்தர் வருவார். அவருடைய உருவம் தான் ஃபர்ஸ்ட் இடம்பெற்றது ஸ்ரீகுப்தர். அடுத்தது பாத்தீங்கன்னா புத்தர்கள் காலத்துல எந்த பெண் உருவம் நாணயத்துல கேட்பாங்க, குமாரதேவியின் உருவம். நம்ம இந்தியாலேயே புத்த அரசர்கள்லே யாருடைய உருவம் இடம்பெற்றதுன்னா குமாரதேவி உருவம் தங்க நாணயத்துல பொறிச்சாங்க. இந்த மாதிரி தகவல் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதை சொன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலம். அவருடைய காலத்துல சொல்றப்ப அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விக்ரமாதித்யா என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். நம்ம விக்ரமாதித்யான ஒரு பழங்காலத்து ஸ்டோரி இருக்கு, வேதாளம் விக்ரமாதித்யா அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கதை. அந்த கதையில வரக்கூடிய விக்ரமாதித்யன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். வீரத்தின் சூரியன் சொல்லுவாங்க விக்ரமாதித்யா. இந்த மாதிரி பேரெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஒரு பேரு அந்த அரசர் பேருக்கு என்ன பொருள், ஷாஜகான்னா என்ன பொருள், மகிழ்ச்சிக்குரியவன். ஓகேங்களா, நூர்ஜஹான்னா என்ன பொருள், உலகின் ஒளி. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அரசர்கள் பேர் படிக்கிறப்பே நீங்க பக்கத்துலயே அவங்களுக்கு அதனுடைய பொருள் கொடுத்திருந்தாங்கன்னா அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி விக்ரமாதித்யானா என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீரத்தின் சூரியன். அவருடைய இதுல முக்கியமான கொஸ்டின் ரிப்பீட்டடா நம்மளுக்கு கேட்கறது. அவரோட அவையில பாத்தீங்கன்னா 9 நவரத்தினங்கள் இருந்தாங்க. நவம்னா 9. ஓகேங்களா, நவரத்தினங்கள் அல்லது அறிஞர்கள் சொல்லுவாங்க. அந்த 9 பேரும் ஒவ்வொரு துறையில சிறப்பு பெற்றவங்க. அதுல முதன்மையானவர் நவரத்தினம், அஷ்டகஜங்கள், அஷ்டதி கஜங்கள், இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறப்ப முதன்மையானவர் கேட்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் இடம் பெற்றவர் அப்படின்னா காளிதாசர். ஓகேங்களா, அப்ப இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில முதன்மையானவர் அப்படின்னா காளிதாசர். அதுக்கப்புறம் வராகப்பட்டர், நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை, சமஸ்கிருதம், இலக்கியம், நாடகம் எழுதுவாங்க, மாயத்தகர் இருக்கிறாங்க, நூலாசிரியர் இருக்காங்க. இதெல்லாம் நீங்க மேட்சிங் பண்ணி 9 நவரத்தினங்கள் படிச்சுக்கோங்க. அவரும் நல்லா சிறப்பா ஆட்சி பண்ணாரு. யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இது ஒரு முக்கிய தகவல். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் வரானா முதலாம் குமாரகுப்தர் வருவாரு. இவருடைய காலத்துல என்ன சிறப்பு நம்ம சொல்றப்ப நாலந்தா பல்கலைக்கழகம் நல்லா இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கோங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னா பீகார்ல இருந்து பாட்னா செல்லும் வழியில தான் நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு. அது ஃபுல் டீப்பா படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தொகுதி தேர்வு எழுதுறப்ப பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உனக்கு கேட்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம், விக்ரமசீலா பல்கலைக்கழகம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த நாலந்தா படிக்கிறப்ப நீங்க எழுதிக்கோங்க. எப்படின்னா இதை கட்டியவர் யாரு, கட்டி முடித்தவங்க யாரு, புதுப்பித்தவர் யாரு, இடித்தவர் யாரு கம்பேர் பண்ணிக்கணும். புதுப்பினாருக்கு அப்படிதான், கட்டினவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அதை கட்டி முடித்தவர் ஒருத்தர் இருப்பாங்க, புதுப்பித்தவர் இருப்பாங்க. அந்த மாதிரி நாலந்தா கட்டியவர் அப்படின்னா யாருடைய காலம்னா முதலாம் குமாரகுப்தர். ஓகேங்களா, இத நிறைய கம்ப்ளீட் பண்ணாம இருந்தது. புதுப்பித்தது யாருன்னா தர்மபாலர். யாருடைய காலம் உலக அளவில் நாலந்தா ஃபேமஸ் ஆச்சுன்னா ஹர்ஷருடைய காலம். இத இந்த மாதிரி பல்கலைக்கழகம் இந்தியால இருக்கக்கூடாது, இல்லைன்னா இந்திய மக்கள்லாம் நல்ல கல்வி அறிவுலாம் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்கன்னு அந்த பல்கலைக்கழகத்தையும் இடிச்சுட்டாங்க. நாலந்தாவையும் விக்ரமசீலா. அதை இடித்தவங்க யாருன்னா இஸ்லாம் படையெடுத்து வரப்ப முகமது பின் பக்தியார் கில்ஜியும் அவருடைய அடிமை வீரர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் நாலந்தாவை இடிச்சுட்டாங்க. ஓகேங்களா, அப்ப நாலந்தாவை படிக்கிறப்ப நீங்க அரசர்கள் பேரு, யாரு படையெடுத்தாங்க, அங்க நிறைய பொக்கிஷம் எல்லாம் கிடைச்சது, அது எல்லாமே அங்கங்க இருக்கும். 6th 7th 10th நீங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல கவர் பண்ணி நாலந்தா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் நாலந்தானா என்பது அறிவை அளித்தல். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு வேணாலும் அறிவு கிடைச்சிட்டே இருக்கு, அதுதான் பொருள் நாலந்தா. அது ஒரு சமஸ்கிருத மொழி சொல். அப்ப நாலந்தா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புத்தர்கள் காலத்துல நாணயங்கள் இம்பார்ட்டன்ட், நவரத்தினங்கள் படிக்கணும். அடுத்தது நிர்வாகத்துக்கு அப்படின்னு நம்ம வரப்ப இவங்க காலத்துலதான் மேக்ஸ் கணித முறை புத்தர்கள் காலத்துலதான் நம்ம இந்தியால வந்தது. கணித முறை, ஜீரோ, தசம எண் முறை, மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், அறுவை சிகிச்சை முறை அப்படின்னு நிறைய நம்ம மருத்துவ அறிவியலையும் சரி, கணிதம் சரி, வானியல் சரி, எல்லா முறைகளும் நமக்கு ஒரு பொக்கிஷமா கொடுத்தவங்க யாருன்னா புத்தர்கள் தான். அதனாலதான் ஹெட்டிங்லயே சொல்றது புத்தர்கள் காலம் ஒரு பொற்காலம் சொல்லலாம். இவ்வளவு விஷயம் புத்தர்கள் காலத்துல நடந்தது. இந்த புத்தர்கள் காலத்துல சீன டிராவலர்ஸ் வெளிநாட்டு பயணிகள்லாம் வந்தாங்க. அதுல முக்கியமானவர் ஒருத்தர் வந்தாரு பாக்கியா.
இதையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். புத்தர்கள் காலத்துல வந்த சீன பயணினா யாருன்னா பாக்கியான், இரண்டாம் புலிகேசி காலத்துல வந்த சீன பயணினா யாருன்னா யுவான்ஸ்வா. அப்படி யார் காலத்துல எந்த பயணி வந்தாங்க அதை பாத்துக்கோங்க. இந்த பாக்கியான் ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, புத்தர்கள் அரசர்களோ பெரிய ஆளுங்கள் தான் பணக்காரங்களா இருந்தாங்க. ஆனா மற்ற ஆசிரியர்கள் சொல்றாங்க ஏழை மக்கள் ஏழையா தான் இருந்தாங்க. பௌத்த மதம் இருந்த இடம்ல வெறும் காடுகளா தான் இருந்தது, பாழாகி இருந்தது. ஓகேங்களா? அந்த சைவம் வைணவம் கடவுள் வழிபாடு வர வர சமணமும் பௌத்தமும் இந்தியா விட்டே போயிடுச்சு. மக்கள் எல்லாருமே மூட நம்பிக்கைக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? அந்த சமண மதம் பௌத்த மதம் தத்துவங்கள்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு யார் காலத்துல சொல்லிக்கிறாங்கன்னா குப்தர்கள் காலம். அப்ப குப்த பேரரசு இவ்வளவு நிர்வாகம் நமக்கு நிறைய அறிவியல் கணிதம் எல்லாம் கொடுத்திருந்தாலும் புத்தர்கள் அழிவுக்கு காரணம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, மத ரீதியா எல்லாருமே பிரிஞ்சிட்டாங்க, வாரிசுரிமை பிரச்சனைலாம் குப்த பேரரசு முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணவங்க யாருன்னா ஹர்ஷ பேரரசு காலம் இந்தியால ஆட்சி ஆரம்பிச்சது. ஹர்ஷர் சொல்றப்ப இவங்களுடைய காலத்துல என்ன நடந்தது சொன்னோம்னா, முக்கிய அரசர் யாருன்னா ஹர்ஷவர்தனர், கண்ணோசி பிராயகை அப்படின்னு ஒவ்வொரு பகுதியா தலைநகரமா ஆட்சி பண்ணாரு. இவரும் பாத்தீங்கன்னா ஒரு துறவியா மாறினாரு. இவரும் ஒரு சிவ வழிபாடு செய்தவர். பிற்காலத்துல ஒரு துறவியா மாறிட்டாரு. இவரை மாத்தினவங்க யாருன்னா அவருடைய சகோதரியும் சீன பயணிகள்லாம் மாத்தினாங்க. இவருடைய காலத்துல 2 மாநாடு, அதுதான் சொல்லுவாங்க 2 சமண சமய மாநாடுகள். மௌரியர்கள் காலத்திலையும் குஷானர்கள் காலத்திலையும் பௌத்த மாநாடு சொன்னோம். இப்படி கேட்பாங்க, எந்த அரசர்கள் காலத்துல சமண மாநாடு நடந்தது, பௌத்த மாநாடு நடந்தது, இந்த மாதிரி கேட்கிறப்ப ஹர்ஷருடைய காலத்துல சமண சமயம் 2 மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல சீன பயணி யுவான்ஸ்வாங்க ரொம்ப இன்வைட் பண்ணி அவருக்கு நிறைய நன்கொடைகள்லாம் கொடுத்ததா தகவல். ஓகேங்களா? அப்படி 4 பேரரசுகள் ஆட்சி முடிந்தது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மனித பரிணாம வளர்ச்சியில இருந்து வந்தோம். அடுத்தது ஆரியர் மக்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. 16 சிற்றரசுகளாக மகாஜன பதங்கள் உருவானாங்க. அந்த பகுதியில முக்கிய பகுதி எதுனா மகதம். பாடலிபுத்திரம் தலைநகரமா கொண்டு மகதம் ஆட்சி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்தியால வம்சங்கள் ஆட்சி நடந்தது. அதுவும் எத்தனை வம்சங்கள்னா 6 வம்சங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் நடந்தது பேரரசுகள் காலம். பேரரசுகள் சொல்றப்ப 4 பேரரசு. அதுல அடிக்கடி கேட்கறது மௌரியர்கள் குப்த பேரரசு பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப பேரரசுகள் ஆட்சி முடிஞ்சதுல நம்ம இந்தியாவுக்கு அடுத்தது யார் என்ட்ரி ஆகிறாங்கன்னா 7th புக் இஸ்லாமியர்கள் யார் உள்ள வராங்கன்னா இஸ்லாமியர்கள் உள்ள வர்றாங்க. ஓகேங்களா? இஸ்லாம்ஸ் எதுக்காக வந்தாங்க நம்ம இந்தியாக்குள்ள சொல்றப்ப வரலாற்று ரீதியா நம்ம சொல்றோம். அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செல்வ செழிப்பு பார்த்திருந்தாங்க. நிறைய இந்தியால பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஓகேங்களா, சிந்து சமவெளி பகுதி, மத்திய இந்திய பகுதிகள்லாம் ரிவர் சிந்து ரிவர் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லா நிறைய தங்கம் வைரம் முத்துக்கள்லாம் நிறைய கிடைக்கும். அதுல ஒரு கொஸ்டின், முல்தான் பகுதியில தோண்ட தோண்ட தங்கம் கிடைக்கும். அதனால முல்தானுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தங்க நகரம் சொல்லுவாங்க. அப்ப இந்தியால நிறைய செல்வங்கள் இருக்கு. அதை எடுத்துட்டு போறதுக்கு தான் இஸ்லாம் வந்தாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு அவங்களுக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சதுனால இந்தியாலேயே தனி இஸ்லாம் ஆட்சி இந்தியால நடந்தது. ஓகே, அப்படின்னு நம்ம சொல்றப்ப மொத்தம் எத்தனை இஸ்லாம்ஸ் இந்தியால வந்தாங்கன்னா 5 இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்த இஸ்லாம் அப்படின்னு நம்ம சொல்றப்ப யார் வந்தாங்கன்னா அரேபியர்கள் வந்தாங்க. ஓகேங்களா? அதுல அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. வரிசைப்படுத்தியுமா இஸ்லாம்ல கேட்பாங்க. முதலில் வந்தவங்க, 2வது படையெடுத்து வந்தவங்க அப்படின்னு சொல்றப்ப முதல்ல வந்தவங்க யாருன்னா அரேபியர்கள், 2வதா வந்தவங்க யாருன்னா துருக்கியர்கள், 3வது வந்தது கஜினி படையெடுப்பு, 4வது டெல்லி சுல்தான், 5வது முகலாயர்கள். இந்த மாதிரி வரிசைப்படுத்தி கேட்பாங்க. அதுல முக்கியமா யாரு படையெடுத்து வந்தாங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அரேபியர்கள் வந்தாங்க, செல்வங்கள்லாம் எடுத்துட்டு போனாரு முகமது பின் காசிம். 2வதா யாரு வராங்கன்னா துருக்கியர்கள்ல வராங்க. துருக்கியர்ல யாரு வந்தாருன்னா முகமது அப்படின்னு ஒரு அரசர் வந்தாரு. அவர் மத்திய ஆசியால எந்த பகுதியில இருந்து வந்தாருன்னா கஜினி. எல்லாரும் நினைப்போம் கஜினின்னா ஒரு அரசர் பேரரசர் நினைப்போம். கஜினி என்பது ஒரு இஸ்லாம் நாட்டுல இருக்கிற ஒரு சிறிய பகுதி தான் கஜினி. அங்க இருந்து வந்த ஒரு பேரு தான் முகமது. அதனால அவருக்கு பேரே முகமது கஜினி, கஜினி முகமது அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. அவருடைய படையெடுப்பு 17. இதுல இருந்து கொஸ்டின் அந்த 17 படையெடுப்புல அவருடைய முக்கிய படையெடுப்பு கேட்பாங்க. அது என்ன படையெடுப்புனா சோமநாதபுர படையெடுப்பு. நோட் பண்ணிக்கோங்க. சோமநாதபுர படையெடுப்பு எந்த ஆண்டு, எத்தனாவது படையெடுப்பு, அவங்க இருந்து அவருக்கு எவ்வளவோ செல்வங்கள் கிடைச்சது,
அப்ப அந்த பகுதியினோட அரசர் யாரு? ராஜா பீமதேவன். அவரை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப 17 படையெடுப்புல முக்கியமான படையெடுப்பு பேரு இயற் படிச்சுக்கோங்க. அதுல மிக முக்கிய படையெடுப்பு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா சோமநாதபுர படையெடுப்பு. ஓகே, அப்புறம் கஜினி படையெடுப்புக்கு அப்புறம் கோரி அப்படின்னு ஒரு பிளேஸ், அங்க இருந்து வந்தவர் முகமது. அவருடைய பகுதி இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முகமது கோரி படையெடுப்பு. 3வது இஸ்லாம். அவருடைய காலத்துல இருந்துதான் இந்தியால இஸ்லாம் ஆட்சிக்கு வழிவகுத்தது. நம்ம முஸ்லிம் மக்கள் அதிகமா இந்தியாவுக்கு வழி கொடுத்தது யாருடைய படையெடுப்புனா முகமது கோரி. அது இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கோங்க. எந்த போர் மூலியமா முஸ்லிம் மக்கள் துருக்கிய மக்கள்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தரையின் போர். 2 தரையின் போருக்கு, முதலாம் தரையின் போர், இரண்டாம். அந்த 2ஆம் தரையின் போர்ல தான் முஸ்லிம்ஸ் மக்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. கோரி எல்லா போர்லயும் வெற்றி பெற்றார். ஓகேங்களா. அவருடைய காலத்துல ஒரு அரசரை பத்தி கேக்குறாங்க ரேரா. பிருத்திவிராஜ் சௌகான், டெல்லி ஒரு அரசர். அவரை நோட் பண்ணிக்கோங்க, பிருத்திவிராஜ் சௌகான். அடுத்தது அந்த தரையின் போரு எந்த ஆண்டு கேட்பாங்க. எல்லாமே கோரி தான் வின் பண்ணாரு. கோரி வெற்றி பெற்றோன்னா என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய இந்தியால கைப்பற்றிய எல்லா செல்வங்கள் பகுதி எல்லாமே ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆளுநர் குத்புதீன் ஐபக். ஓகேங்களா. கொடுத்துட்டு கோரி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார இறந்துட்டாரு. ஓகேங்களா. அப்ப கோரி ஆட்சியே பண்ணல, கைப்பற்றினாரு, செல்வங்கள்லாம் பார்த்தாரு, மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா ஆட்சியே நடக்கல. அவருடைய ஆளுநர் குத்புதீன் தான் என்ன பண்ணாருன்னா இந்தியால என்ன ஆட்சி ஆரம்பிக்கிறாரு? டெல்லி சுல்தான்கள் ஆட்சி ஆரம்பிக்கிறார். அதுதான் 4வது இஸ்லாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது அரேபியர்கள், முகமது பின் காசிம். 2வது துருக்கியர்ல கஜினி. 3வது முகமது கோரி. இப்ப 4வது நம்ம டாபிக் என்ன இருக்கிறோம்னா டெல்லி சுல்தான். இதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டெல்லி சுல்தான்கள் மட்டும் டோட்டலா 320 ஆண்டுகள் நம்ம இந்தியால ஆட்சி பண்ணாங்க. அவங்களோட காலத்துலதான் நிறைய கட்டிடங்கள், மசூதிகள், நிறைய டெல்லி சுல்தான் காலம் கட்டப்பட்டது. ஓகேங்களா. இதுல அந்த டெல்லி சுல்தான் நீங்க படிக்கிறப்ப 5 டாபிக்கா பிரிச்சு படிச்சுக்கோங்க. அவங்க எத்தனை வம்சங்களா டெல்லி சுல்தான் ஆட்சி பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம். அடுத்தது கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், 5வது லோடி வம்சம். இந்த 5 டாபிக்ல இருந்து கம்பல்சரி 2 or 3 கொஸ்டின் கேட்பாங்க. அடிமை கேட்கிறப்ப எது நம்ம டாபிக்னா அரசர்கள்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்ப ரிக்ஷா குத்புதீன் ஐபக் வருவாரு, ஆர்ஷா வருவாங்க, இல்துமிஷ் வருவாங்க, ரஷ்யா, பக்ரம், அலாவுதீன், நசுருதீன் அப்படின்னு அடிமை வம்சத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கிய பகுதி என்ன கேட்பாங்கன்னா குதுப்பினார் கட்டியவர் குத்புதீன். அந்த குதுப்பினார் போட்டு தனியா எழுதிக்கோங்க. கட்டியவர் குத்புதீன் ஐபக். எங்கன்னா டெல்லி. யாருக்காக கட்டப்படுது? ஒரு துறவி. அந்த துறவி பேரு. இத கட்டுறதுக்குள்ளார குத்புதீன் இறந்துருவாரு. அவருடைய மருமகன் இல்துமிஷ் கட்டுவாரு. ஓகேங்களா. அதுலயும் சில குறைகள்லாம் இருக்கு. அது பழுது பார்த்து புதுப்பித்தவர். பிற்காலத்துல பெரோஸ் துக்ளக். இப்ப கட்டியவர், கட்டி முடித்தவர், பழுது பார்த்தவர், எந்த பகுதியில் கட்டப்படுது, யாருக்காக கட்டப்படுது, எவ்வளவு உயரத்தில், அதுல எத்தனை படிக்கட்டுகள் இருக்கு, இந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு கண்டென்ட்டும் 6ல கொஞ்சம் இருக்கும், 7th 9 எல்லாமே ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே. அப்ப அடிமை வம்சத்துல நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா குதுப்பினார் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அடிமை வம்சத்துல சொல்றதுன்னா இந்தியாலாண்ட முதல் பெண் அரசி யாருன்னா ரஷ்யா பேகம். ஓகேங்களா. அந்த பெண் அரசி ரஷ்யா பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் யாருன்னா இல்துமிஷ் கொஸ்டின். இல்துமிஷ் நோட் பண்ணிக்கோங்க. நாணயங்கள் இல்துமிஷ் காலத்துலதான் வெள்ளி நாணயம், டங்கா என்ற வெள்ளி நாணயம், ஜிடாலு செம்பு நாணயம், இந்த நாணயங்களை வெளியிட்டாங்க. இந்த நாணயத்துல ஃபர்ஸ்ட் அரேபிய எழுத்துக்கள் குறித்து வெளியிடப்பட்டது. நாணயங்களை யார் காலத்துல? இல்துமிஷ் காலத்துலதான் முதல்ல அரேபிய நாணய முறை அறிமுகம் சொல்லலாம். அரேபிய எழுத்துக்களும் குறிக்கப்படுது. இல்துமிஷ் உருவமும் நாணயத்துல இருந்துதான் அவங்க பொண்ணு ரஷ்யா பேகம் உருவமும் இருந்தது. ஓகேங்களா. குப்தர்கள் காலத்துல இந்த மாதிரி சொன்ன ஒரு பெண் உருவம் குமார தேவி. அந்த மாதிரி அடிமை வம்ச காலத்துல பெண் உருவம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு பெண் உருவம் ஒரு அரசர்கள் நம்ம படிச்சோம்னா அடுத்தது இங்க யாரு அப்படின்னா ரஷ்யா பேகம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ரஷ்யாவுடைய உருவம் இருந்தது நாணயத்துல. இந்த கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்கன்னா நாற்பதிமர் குழு. இல்துமிஷ் காலத்துல 40 பேர் கொண்டு ஒரு டீம் இருப்பாங்க அரசர்களுக்கு சப்போர்ட் பண்ண. அதை இல்துமிஷ் கொண்டு வந்தாரு, நீக்கியது பால்பன். அப்ப கொண்டு வந்தவர் யாரு, நீக்கியவர் யாரு? அவங்க அரசர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் இந்த 40 குழு. ஓகேங்களா. அடுத்தது இன்னொரு என்னன்னா இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் அப்படின்னா யார சொல்லலாம்? பால்பன்.
நம்ம நோட்ஸ்லயே கொடுத்துருப்போம். பால்பனை பத்தி நிறைய ஒரு தகவல் இருக்கு. ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்து மக்கள்லாம் யாரும் மதிக்கல. அந்த இதுல ஒரு 60 வயதுக்கு மேல ஒரு அரசர் ஆனாரு. அரசர் ஆன உடனே ஒரு முறை கொண்டு வந்தாரு. அந்த முறை கேட்பாங்க கொஸ்டின். ஏன்னா மக்கள் அவர் மதிக்கல. மக்கள் நம்மளை மதிக்கணும், நம்மளை பார்க்கணும், அதுக்காக கொண்டு வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாரு. என்னன்னா அந்த கொஸ்டின் பைபோஸ் முறைன்னு சொல்லுவாங்க. பைபோஸ் முறை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அரசரை சந்திக்க ஒரு மக்கள் அவர் முன்னாடி மண்டியிட்டு வணங்குதல் வேண்டும். நம்மளை யாரும் பார்க்கல, நம்மளை யாரும் மதிக்கல. அப்ப நம்ம முன்னாடி எல்லாரும் மக்கள் பார்க்க வரப்ப என்ன பண்ணணும்? மண்டியிட்டு வணங்குதல் வேண்டும். நமது அவருடைய காலை தொட்டு முத்தமிடுதல் வேண்டும் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட கொண்டு வந்தவர் யாருன்னா பால்பன். அதனாலதான் அவருக்கு என்ன மனிதர் சொல்லுவாங்கன்னா இரும்பு மனிதர். அவர் கொண்டு வந்த அந்த முறை பேரு பைபோஸ் முறை. அதை டீப்பா பாத்துக்கோங்க. அப்ப பால்பன் கேரக்டர்ல இந்த பைபோஸ் முறை கேட்பாங்க. அவர் காலத்துல திருவிழாக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. மக்களை நல்லா பாத்துட்டாரு. ஆனா ரொம்ப மரியாதையை எதிர்பார்த்தவர் யாருன்னா பால்பன். இல்டுமிஷ் காலத்துல நாணயங்கள் பாத்துக்கோங்க. அவரும் வந்து நாற்பதின்மர் குழு கொண்டு வந்தாங்க. அவங்க பொண்ணு திறமையா ஆட்சி பண்ணாங்க, ரஷ்யா பேகம். இதெல்லாம் வந்து அடிமை வம்சத்துல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்கன்னா கில்ஜி வம்சத்துல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்த அரசர் ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி. அவருடைய மருமகன் தான் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் காலத்துல ஒரு கொஸ்டின் வரும். என்ன மாதிரி பாட் கேட்கிறாங்கன்னா, அவருடைய படை நிர்வாகத்தை பத்தியும், அவர் தென்னிந்தியால எங்கெல்லாம் படையெடுத்தாரு, வட இந்திய படையெடுப்பு ஆண்டோட கேக்குறாங்க. அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்றப்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவர் தன்னைத்தானே என்னன்னு சொல்லிப்பாருன்னா இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைத்துக் கொள்வார். ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த இரண்டாம் அலெக்சாண்டர்னு இந்தியால தன்னைத்தானே 2 அரசர்கள் சொல்லிட்டாங்க. யார் யாரு கேட்பாங்க? டெல்லி சுல்தான்கள் காலம் கொஸ்டின் கேட்டா அலாவுதீன் கில்ஜின்னு சொல்லுங்க. பாமினி அரசு காலம் கொஸ்டின் கேட்டானா ஹசன்கன் பாமினி சொல்லணும். இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைத்துக் கொண்ட அரசர்கள் 2 பேர் கேட்டா 2ஐயும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம கமா போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒருத்தரை மட்டும் கேட்டானா டெல்லின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்களா, பாமினி அரசான்னு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப அலாவுதீன் காலத்துல அது ஒண்ணு பெரிய படை அளவு வச்சிருந்தாரு. ஓகேங்களா? இவருடைய படையில பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சத்துக்கு மேலேயே காலாட்படை இருந்தாங்க, குதிரை படை இருந்தாங்க. இந்தியாலேயே பெரிய படையமைப்பு வைத்தவர் அலாவுதீன் கில்ஜி. இவரை பத்தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அலாவுதீன் காலத்திலயும் துக்ளக் காலத்திலயும் இப்ப விவசாய கடன் நம்ம சிஎம்லாம் தள்ளுபடி செஞ்ச மாதிரி அன்னைக்கே டெல்லி சுல்தான் காலத்துல விவசாய கடன்ல தள்ளுபடி நடந்திருக்கு. விதவை மருமன் அவங்களுக்கு எல்லாம் வந்து சலுகை, அதுக்கப்புறம் முதியோர்களுக்கு ஓய்வூதியம், வேலை வாய்ப்பு திட்டம், திருமணம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து இதுல இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் இப்ப நான் பிரேக் கொடுத்துருவேன். இதனுடைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ல பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம லாஸ்ட் இதுல கிளாஸ்ல என்ன நம்ம பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்ல இருந்து மனித பரிணாம வளர்ச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரியர்கள் வருகை பார்த்தோம், மகாஜன படங்கள் பார்த்திருக்கோம் 16, அதுக்கப்புறம் வம்சங்கள் பேரரசுகள் பார்த்திருக்கோம். இன்னொரு டாபிக் லாஸ்ட் இதுல நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஹராப்பா நகர நாகரிகம் சொல்லலாம், அல்லது சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? அந்த டாபிக்ல இருந்து கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஹராப்பா நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றப்ப நம்ம இந்தியால சிந்து நதி பக்கத்துல அருகில அமைந்துள்ளதான் ஹராப்பா நகரம். ஓகேங்களா? நம்ம இந்திய மேப்ல பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லலாம், அது ஹராப்பா நகர நாகரிகம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருக்கு. இங்கதான் எந்த ரிவர் இருக்குன்னா சிந்து ரிவர். ஓகேங்களா? இந்த சிந்து நதியை மையமா வச்சு ஹராப்பா, முகஜிதாரோ, தோத்தல், சாகுந்தாரோ, ராகிகத்தி, கலிபங்கன், சாகுந்தாரோ அப்படின்னு முக்கிய 8 நகரங்கள் இருக்கு. இந்த நகரங்கள் எந்த நதிப்பகுதியில இருக்கு, இந்த நகரங்களை பத்தி யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க, அந்த கண்டுபிடிப்பாளர்கள் எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்க, எந்த பொருள்லாம் கிடைச்சது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்கிறாங்க. ஹராப்பா அப்படின்னா என்ன நம்ம சொல்லலாம், சிந்தி மொழி சொல். ஓகேங்களா? ஹராப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம் சொல்லுவாங்க. அதனுடைய தொடர்புடைய நகரம் தான் எதுனா மொஹஞ்சதாரோன்னு சொல்லுவாங்க. மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்றப்ப இடுகாட்டு மேடு கலரை, இதுவும் சிந்தி மொழி சொல். இந்த ஹராப்பா மொஹஞ்சதாரோ சம்மந்தப்படுத்தி சான்றுகளோ கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. இதுல வந்து இந்த முக்கிய 8 நகரங்கள் ஆண்டு கண்டுபிடிப்பாளர்கள் கேட்பாங்க. ஹராப்பா வந்து முதல்ல கண்டுபிடிச்சவர் தயாராம் சாணி, ராய் பகதூர் தயாராம் சாணி. முகஞ்சதாரோ கண்டுபிடிச்சா ஆதிபானை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க. யாரு கண்டுபிடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹராப்பா அமைப்பு, இங்க வந்து எப்படி நகர அமைப்பு இருக்கு, பெருங்குளங்கள் இருக்கு, தானிய களஞ்சியம், மக்களுடைய ஆடை அணிகலன்கள், எந்த கடவுள் வழிபாடு செஞ்சாங்க, தொழில் அமைப்பு, விவசாய முறை,
வாணிபம், ஓகேங்களா, விலங்குகளுடன் பழகுதல், இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் படிக்கிறப்ப அந்த முக்கிய விலங்குகள் பத்தி கேக்குறாங்க, எந்த நாட்டோட வணிகம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பாரிசன் கொஸ்டின்ல இப்ப பெருங்குளம் அப்படின்னா எந்த வடிவமைப்பு, நீண்ட செவ்வக வடிவமைப்பு. அதுக்கப்புறம் நகரம்னா சட்டக வடிவமைப்பு. தானிய களஞ்சியம் எந்த வடிவமைப்பு, வீட்டின் மேற்கூரை சமதள வடிவமைப்பு, எடைக்கற்கள் கனசதுர வடிவமைப்பு. இந்த மாதிரி வடிவமைப்புகளை கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் இங்க நிறைய நாட்டு அரசர்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதுல லாஸ்ட் நம்ம 2 எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2 அதுக்கு முன்னாடி டெட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாரன்சின் அரசர் அவர் வந்து எதுக்காக வந்தாரு, எங்க அணிகலன்கள் வாங்கினாரு, அந்த சான்றுகள்ல என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப அது ஓரியன்டா நீங்க ஹராப்பா படிக்கிறப்ப ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு ஒண்ணு படிச்சுக்கணும், வடிவமைப்புகள் ஒண்ணு படிச்சுக்கணும், வாணிப பகுதியும் படிச்சுக்கணும். ஓகே, ஹராப்பா டாபிக் இம்பார்ட்டன்ட். அடுத்தது லாஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா டெல்லி சுல்தான்கள் பார்த்துட்டு இருந்தோம். டெல்லி சுல்தான்களை மொத்தம் எத்தனை வம்சம் அப்படின்னு நம்ம சொல்றப்ப ஃபர்ஸ்ட் வம்சம் என்னன்னு பார்த்தோம்னா அடிமை, அதுல முக்கிய தகவல்கள் பார்த்தோம். அடுத்தது யார பார்த்துட்டு இருந்தோம்னா கில்ஜி வம்சத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதுல முக்கியமானது இவருடைய கில்ஜி வம்சத்துலதான் அலாவுதீன் கில்ஜி காலத்துலதான் பெரிய படையமைப்பு முறை இந்தியால குதிரை பெரிய அமைப்பு உருவாக்கினார். ஓகேங்களா, நிரந்தர படை உருவாக்கினார், தானிய கொள்முதல் முறை அறிமுகம் செய்தார். இந்த மாதிரி சிஸ்டம்லாம் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி காலத்துலதான் அங்காடி சீர்திருத்தம் செய்யப்பட்டது. ஓகேங்களா, எந்த ஒரு எடை குறைவோ தரக்குறைவோ இருக்கக்கூடாது, அவங்க அந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாரு. இந்த மாதிரி அலாவுதீன் கில்ஜி காலத்துல முக்கிய தகவல்கள் பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கில்ஜிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா துக்ளக். இதுல பாத்தீங்கன்னா அரசர்கள் நேம் நம்ம சொல்லிட்டு அதுல கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்கலாம்னா துக்ளக் அப்படின்னு சொல்றப்போ ஃபர்ஸ்ட் யாரு வருவார்னா கியாசுதீன் துக்ளக். அடுத்தது முகமது பின் துக்ளக், பிரோஸ் துக்ளக் சிற்றரசர்களா ஆட்சி பண்ணாங்க. இதுல வந்து கியாசுதீன் 4 முறையில ஆட்சி பண்ணாரு. ஓகேங்களா, முகமது பின் துக்ளக் காலத்துலதான் பாத்தீங்கன்னா எந்த தகவல் ரொம்ப முக்கியமானதுன்னா தக்காவி என்ற விவசாய கடன். ஓகேங்களா, இந்த தக்காவி என்ற விவசாய கடனை நமக்கு அந்த காலத்திலே விவசாய கடன் கொடுத்தவர் யாருன்னா முகமது பின் துக்ளக். அந்த விவசாய கடனை நமக்கு தள்ளுபடி செய்தவர் யாருன்னா பெரோஸ் துக்ளக் அப்படின்னு அந்த விவசாய கடனை பத்தி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவர் தலைநகர மாற்றம் செய்தார். எங்க இருந்துன்னா இங்க டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு, மறுபடியும் தேவகிரியில இருந்து டெல்லி. அந்த தேவகிரி பகுதிக்கு தௌலதாபாத் அப்படின்னு பேர் வச்சவரும் முகமது பின் துக்ளக். அதுக்கு அடுத்தது முக்கியம்னா நாணய அமைப்பு முறை அறிமுகப்படுத்தியவரும் முகமது பின் துக்ளக் தான். நாணயங்கள் எப்படி இருக்குன்னா அந்த அமைப்பு முறையை கொண்டு வந்தாரு. நாணய அமைப்பு முறை, தலைநகர் மாற்றங்கள், படையெடுப்புகள் எல்லாம் பத்தி முகமது பின் துக்ளக் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் வாரிசு இல்லாம இறந்ததுனால அடுத்தது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே டெல்லி சுல்தான் அரசனா இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் பெரோஸ் துக்ளக். இவருடைய காலத்துலதான் நான் லாஸ்டா சொன்னேன் நிறைய சீர்திருத்தங்கள் அந்த காலத்திலே இருந்தது. எந்த மாதிரினா விவசாய கடனை தள்ளுபடி செய்தவர், அந்த கடன் பேரு தக்காவி. அது இவருடைய காலத்துல வேலை வாய்ப்பு முறை, திருமண அமைப்பு முறை, முதியோர்களுக்கு ஓய்வூதியம், இளைஞர்களுக்கு நலத்திட்டம், நிறைய மசூதிகள் கட்டுறது, அரசு மருத்துவமனைகள், இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் யார் கொண்டு வந்தாருன்னா பெரோஸ் துக்ளக். போன டெட்ல பாத்தீங்கன்னா பெரோஸ் துக்ளக் 2 கொஸ்டின் கேட்டாங்க. புதுப்பினாரை பழுதுபார்த்தவர் புதுப்பித்தவர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மக்களுக்கு நிறைய அந்த காலத்துல வேலை வாய்ப்பு, திருமண அமைப்பு முறை இதெல்லாம் கொண்டு வந்தவரும் பெரோஸ் துக்ளக். அதனால நலத்திட்டங்கள் சம்பந்தப்பட்டது பெரோஸ் துக்ளக் காலத்துல நிறைய இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன வம்சம்னா துக்ளக் அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சையது வம்சம். அடுத்தது யாருன்னா லோடி வம்சம். சையது வம்சம் காலம் பாத்தீங்கன்னா அதிகமா இல்ல. அந்த இதுல பாத்தீங்கன்னா சையது வம்சத்தினர் காலத்துல பாத்தீங்கன்னா படையெடுப்புகள்லாம் நிறைய நடந்தது. படையெடுப்புகள் பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு அரசர் இருந்தாரு, அலாவுதீன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாரு. தனது பதவியை தானே துறந்தவர் அப்படின்னு ஒரு அரசர் ஆட்சி பண்ணாரு அலாவுதீன். அவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் யார் வந்தாங்க, லோடி வம்சத்தினர் வந்தாங்க. லோடி வம்சத்துல பாத்தீங்கன்னா முக்கிய தலைப்பு எந்தெந்த அரசர்கள்னா பஹலா லோடி, அடுத்தது சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி. இதுல முக்கியமானது சிக்கந்தர் அப்படின்னு நம்ம சொல்றப்ப நிறைய நூல்கள் எழுதினாரு. ஆக்ரா என்ற நகர நிறுவனவர் சிக்கந்தர். அதோட லிங்கான கொஸ்டின் ஆக்ரால முதல்ல கோட்டை கட்டினவர் யாருன்னா அக்பர். இதை 2 கம்பேர் பண்ணி கேட்பாங்க. ஆக்ரா நகரை ஆக்ரா கோட்டை கட்டினது. அதுக்கப்புறம் மருத்துவ நூல்கள், தன் வரலாற்று நூல்ல யார் எழுதியிருக்காருன்னா சிக்கந்தர்.
இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க இப்ராஹிம் லோடி. இவருடைய ஆட்சி சிறப்பு இல்லாம இவருடைய காலத்துலதான் யாரு படையெடுத்து வந்தாருன்னா முகலாயர் அரசர் பாபர் இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகுது. அவங்கதான் யாருன்னா 5வது இஸ்லாம் தான் யாருன்னா முகலாயர்கள். ஓகேங்களா? இப்ப பார்த்த டாபிக் அதுல 5வது இஸ்லாம். ஃபர்ஸ்ட் இஸ்லாம் யாருன்னா அரேபியர், 2வது யாருன்னா துருக்கியர்கள், 3வது முகமது கோரி படையெடுப்பு, 4வது டெல்லி சுல்தான்கள்ல இந்த 5 வம்சம். ஓகேங்களா? 5வது முகலாயர்கள் வருகை. முகலாயர்கள் அப்படின்னு சொல்றப்ப நிறைய முகலாயர்கள் அரசர்கள் நல்லா ஆட்சி பண்ணாங்க. இவங்களுடைய காலத்துலதான் டெல்லி, ஆக்ரா நிறைய பகுதியில நம்ம இந்தியால நிறைய கோட்டை, அரண்மனைகள், நிறைய மஹால்லாம் நிறைய கட்டப்பட்டது. அதுல முக்கியமானது பாபருடைய படைப்பு. முதல்ல வந்த ஒரு பாபர், அவருடைய 4 போரையும் கேட்பாங்க மேட்சிட்டு. நோட் பண்ணிக்கோங்க. பானிபட், கான்வா, சந்தேரி, காக்ரா. இயர் கேட்பாங்க. எந்த அரசர்களோட அவர் போரிட்டார் கேட்பாங்க. இவரும் பாத்தீங்கன்னா போர் முடிஞ்சிட்டோன்னா எல்லாத்துக்கும் வெள்ளி நாணயம் கொடுத்தார் பாபர். ஓகேங்களா? அதனால அவர் கொடுத்ததுனால அவர் பிச்சாண்டின்னு சொன்னாங்க. எதனால பிச்சாண்டி என்று அழைக்கப்பட்டார் பாபர்? இந்த மாதிரி போர் முடிஞ்சு எல்லாத்துக்கும் வெள்ளி நாணயம் கொடுத்தார். அந்த பாட் பாத்துக்கோங்க. பாபருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அவருடைய மகன் வராரு, ஹுமாயூன் வருவாரு. ஹுமாயூன் காலத்திலயும் 2 போர் நடந்தது. சௌசா போர், கண்ணூசி போர். ஆனா எல்லா போர்லயும் இவர் தோத்துட்டாரு. அந்த விட திறமை இல்ல. இவர் அதிக மூட நம்பிக்கையில இருந்தாரு. இவருடைய இறப்பு பத்தி எல்லாம் நம்மளுக்கு புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. ஒரு நூலகம் ஆடிப்படையிலிருந்து தடுமாறி இவர் விழுந்துட்டாரு. அந்த நூலகத்தின் பேரு டெல்லியில ஷேர் மண்டல். அதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் அந்த அளவுக்கு திறமை ஆட்சி இல்ல. நடுவுல 15 ஆண்டுகளும் இந்தியா விட்டே ஓடிட்டாரு. அப்ப ஷெர்ஷா வம்சத்தினர் ஆட்சி பண்ணாங்க. ஷெர்ஷால எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அவங்க முகலாயர்கள் கிடையாது, ஆப்கானியர்கள். ஷெர்ஷா பிரிவினர் காலத்துல ஷெர்ஷா என்ன அறிமுகப்படுத்தினார்னா நாணய சீர்திருத்த முறையை கொண்டு வந்தாரு. அக்பரின் முன்னோடி என்றும் அவர் சொல்லுவாங்க. அக்பர் நிறைய சீர்திருத்தங்கள் பின்னாடி பண்ணாரு. அவருக்கு முன்னாடியே ஷெர்ஷா பண்ணதுனால ஷெர்ஷாக்கு இன்னொரு பேரு. அக்பரின் முன்னோடி ஒண்ணு, நாணய சீர்திருத்த தந்தை ஒன்று. அதுக்கப்புறம் சாலைகள் பராமரிப்பு பணிகள். அந்த காலத்திலயும் நெடுஞ்சாலைகள், சாலைகள் அமைப்புல யார் காலத்துல இருந்ததுன்னா ஷெர்ஷா. அந்த பாட்டை பாத்துக்கோங்க. அடுத்தது அக்பர். ஓகேங்களா? ஹுமாயூனுடைய மகன் அக்பர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு கால முகலாயர்கள்லாம் ஆட்சி. யாருமே அந்த அளவுக்கு திறமையா இவ்வளவு ஆண்டு நீண்ட காலம் ஆட்சி பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அக்பர் நல்லா சிறப்பா ஆட்சி பண்ணாரு. அவர் இதுல முக்கியமா நம்ம சொல்றதுன்னா 2வது பானிபட் போர். மொத்தம் 3 பானிபட் போர் நடந்தது. பாபர் காலத்துல முதல் பானிபட் போர் ஆண்டு யாரு கூட பாத்துக்கணும். 2வது பானிபட் போர் அக்பர் காலத்துல. மராட்டியர்கள் காலத்துல 3வது பானிபட் போர். அப்ப பானிபட் போர் ஆண்டு அந்த இதை நம்ம தனியா படிச்சுக்கோங்க. அக்பர் காலத்துல 2வது பானிபட் போர். அவருடைய பாதுகாவலர் 2 பேர்த்த நீங்க பாத்துக்கோங்க, பைரம் கான், அக்கா கான். அதுல அவங்களுடைய கம்பாரிசன் கேட்பாங்க. நிறைய போர்கள் தான் புரிஞ்சிருக்கிறாரு. அக்பர் ஒரு 100-200 படையெடுப்புகள் மேல பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப திறமை பெற்ற அரசர் அக்பர். அவருடைய காலத்திலயும் பாத்தீங்கன்னா நவரத்தினம்னு ஒரு 9 அறிஞர்கள் அவரோட அவையில இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த அறிஞர்கள்லாம் திறமை பெற்றவங்க. சிறந்த பாடல் ஆசிரியர் கான்சென் இருந்தாரு. ஓவிய கலைஞர்கள் கஷ்வந்த் இருந்தாங்க. இவர் இந்து மக்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து இந்துக்களுக்கு எல்லாத்துக்கும் உயர் பதவி எல்லாம் கொடுத்தாரு. யாரெல்லாம் உயர் பதவியில இருந்தாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அந்த உயர் பதவியில இருந்தவங்க ராஜா தோழர்மால், ராஜா பீர்பால், ராஜா மான்சிங் அப்படின்னு நிறைய உயர் அதிகாரிகள்லாம் இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது பாத்துக்கோங்க. தீன் இலாஹி கோட்பாடு ஒண்ணு. அதாவது இந்து முஸ்லீம் நான் ஒற்றுமையா நல்லா மதிப்பேன், நான் எதையும் பாகுபாடு பார்க்க மாட்டேன் அப்படின்னு தீன் இலாஹி கோட்பாடு. தவறுபட ஆணையம் பிறப்பித்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்ரா கோட்டை. இவருடைய காலத்துல எல்லா கோட்டைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பு நில பளிங்கு கற்களும் செம்மண்ணால் கட்டப்பட்ட கோட்டைகள் இருக்கும். ஆக்ரா கோட்டை. ஓகேங்களா? ரஜபுத்திரர்களோட நல்ல நட்பு, திருமண உறவு வச்சிருந்தாரு. நூலகம் கட்டினாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், சீர்திருத்தம் செஞ்சாரு. குழந்தை திருமணத்தையும் தடுத்தாரு. சதி வழக்கத்தையும் ஒழித்தாரு. இந்துக்களும் முஸ்லிம் சதி வழக்கம்னா உடன்கட்டை இருந்தல். அப்பயே சதி வழக்கம் இருக்கக்கூடாது. இருந்த முகலாயர் அரசர் அவரு சதி வழக்கம் இருக்கக்கூடாது, குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது, ஜெசியா என்ற தலைவரியை நீக்கினார். குத்புதீன் ஐபக் கொண்டு வந்தாரு, அக்பர் நீக்கினார். மறுபடியும் யார் கொண்டு வரும்? அவுரங்கசீப். இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்ப அக்பர் பார்த்துட்டான். அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் வருவாரு, அவருடைய மகன். ஜஹாங்கீர் நீங்க சொல்றப்ப முக்கியமானது எதுனா நீதி சங்கிலி மணிமுறை அறிமுகம். எங்க அந்த நீதி சங்கிலி மணி கட்டினாங்க? எந்த அரண்மனை வாசல்ல? ஷாபர்ஜ். எந்த நதிக்கரை வரைக்கும் இருந்தது? யமுனை ஆற்றங்கரை. தங்கு கயிறால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் கட்டளைகள்லாம் நிறைய பிறப்பித்தாரு.
ஆங்கிலேயர் வணிக குழு இவர் காலத்துல வந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்தவங்க வில்லியம் ஹாக்கின்ஸ் அனுமதி இவர் கொடுக்கல. சார் தாமஸ் ஸ்டோவரால அனுமதி கொடுக்கிறாரு. எதனால அனுமதி? அதாவது வணிக குழுவும் நீதி சங்கிலி மணிமுறை அறிமுகமும் ஜஹாங்கீர் முக்கியமானது. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷாஜகான். ஷாஜகான்னாவே நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆக்ரால யமுனை ஆற்றங்கரையில என்ன கட்டினார்னா தாஜ்மஹால். இவர் காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய கட்டிடங்கள் கட்டினதா. ஷாஜகான் காலத்துல என்னன்னு சொல்லுவாங்கன்னா கட்டிடக்கலையின் இளவரசர் பொறியாளர் சொல்லுவாங்க. இவருடைய காலம்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிற பளிங்கு கற்கள். அக்பர் சிவப்பு நிறம், ஷாஜகான் வெள்ளை நிற பளிங்கு கற்கள். நிறைய மக்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சாரு. இவருடைய காலத்துல இந்த மயிலாசனம் சிம்மாசனத்துல எந்த வைரங்கள் இருக்குன்னா கோகினூர் வைரங்கள். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பை யார் ஆட்சி பண்ணாருன்னா ஷாஜகான். ஓகேங்களா? அவருடைய பேருக்கு என்னன்னு சிறப்பு கேட்பாங்க. அவர் யார திருமணம் செஞ்சாங்கன்னா அஞ்சுமன் பானுபேகம். அவங்கதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மும்தாஜ் பானுபேகம் சொல்லுவாங்க. ரொம்ப அவங்க சிறப்பா இருந்ததுனால அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க நினைவாதான் தாஜ்மஹால் கட்டப்படுது யமுனை ஆற்றங்கரையில. அவங்க அவங்கள அங்க அடக்கம் பண்ணாங்க. அவர் ஒரு கட்டிடக்கலையில் சிறப்பு. அப்புறம் இவர் காலத்துல வெளிநாட்டு நபர்கள்லாம் பயணி வந்தாங்க. தாவர்னியர், பெர்னியர், இவங்க எந்த நாட்டுக்காரங்க அதெல்லாம் கேக்குறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் இவருடைய மூன்றாவது மகன் யார் வர்றாருன்னா அவுரங்கசீப் வராரு. அவுரங்கசீப் சொல்றப்ப தன்னைத்தானே ஒரு புனித துறவின்னு சொல்லுவாரு. இவர் ஒரு சன்னி இஸ்லாம் சேர்ந்தவரு. மற்ற இஸ்லாம் சொல்ல மாட்டாரு. சன்னி பிரிவு மட்டும் தான் உண்மையான முஸ்லீம் சொன்னாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜிசியா வரி இவர் கொண்டு வந்தாரு. இந்து மக்களை ரொம்ப துன்புறுத்தினாரு. மராத்தியர்கள் கூட போர் செய்தாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி இவருடைய காலத்துல இந்த ஏரியா தான் தக்காணம்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லா அவுரங்கசீப் காலத்துல போர்கள் ஃபுல்லா நடந்தது. அதனால பெரிய பகுதியை சிறிய பகுதியா மாறிடுச்சு. இந்துக்கள் எதிர்ப்பு, ரஜபுத்திரர்கள் எதிர்ப்பு, மராட்டியர்கள். அந்த எதிர்ப்பு தெரிவித்தவங்க எந்த அரசர்கள் ஆண்டு. அதனால பெரிய பகுதி சிறியதா மாறினதுனால அவுரங்கசீப் காலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தக்கான புற்றுநோய் காலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதிக காரணமா இருந்தது மகாராஷ்டிரால இருந்து சிவாஜி. அதனால அவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தக்கான புற்றுநோய். இது ரெண்டையும் கரெக்டா கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. தக்கான புற்றுநோய் காலம்னா அவுரங்கசீப் சொல்லுவோம். தக்கான புற்றுநோய்னா சிவாஜி என்று. ஓகேங்களா? அப்புறம் இவர் வரைக்கும் இருக்கிறவங்க முற்கால முகலாயர்கள். இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் யாரு சொல்லுவாங்கன்னா பிற்கால முகலாயர்கள். இவங்க அந்த அளவுக்கு திறமையா இல்ல. அப்ப ஆங்கிலேயர்கள் ஃபுல்லா இந்திய ஆதிக்கம் இருந்தன. மாபெரும் புரட்சி எப்ப நடந்ததுன்னா 1857ல இந்த புரட்சி முடிந்து முகலாயர்கள் ஆட்சி வீழ்ச்சி பெற்றன. இப்ப முகலாயர்கள் எவ்வளவு இருக்கு? இவங்க காலத்திலேயே நிர்வாகம், தொழில்நுட்பம், அறிவியல், பண்பாடு, சமணம், பௌத்தம் இது ஓரியன்டா கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ப 5 இஸ்லாம்ல இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் யார பார்க்க போறோம்னா மராத்தியர்கள். மராத்தியர்கள் அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா இப்ப நடந்த டிஆர்பி எக்ஸாம், லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இவங்களுடைய நிர்வாக சிறப்பு பத்தி கேட்டிருந்தாங்க. போர் முறைகளை பத்தியும் கேட்டிருந்தாங்க. இவங்க காலத்துல நடந்த முக்கியமான போர் கொரில்லா போர் முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது பானிபட் போர் நடந்தது. மராத்தியர்கள் காலத்துல சிவாஜி வரைக்கும் திறமையா இருந்தாங்க. அவங்க வாரிசுகள் சரியானதுனால பேஷ்வாக்கள் ஆட்சி இவங்க காலத்துல இருந்தது. இப்ப நீங்க மராட்டியர் படிக்கிறப்ப அறிமுகங்கள் இவங்க எல்லாம் எல்லா அரசர்களுக்கையும் ஒரு படையில வேலை செஞ்சாங்க, நிர்வாகத்துல வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் தனியாட்சி மகாராஷ்டிரால ஆரம்பிச்சாங்க மராட்டியர்கள். ஓகேங்களா? அதுல சிவாஜி பற்றி அவருடைய பிறப்பு போர் முறைகள் எல்லாம் பத்தி கேக்குறாங்க. ஓகேங்களா? அவரோட அவையில இருந்தவங்க அஷ்டதிகஜங்கள், அஷ்டபிரதான அமைப்பு முறையும் வச்சிருந்தாரு. அந்த 8 பேரை பத்தியும் கேட்பாங்க சிவாஜியுடைய அவையில. அவருடைய காலப்படை, குதிரைப்படைகள் அமைப்பும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க காலத்துக்கு பின்னாடி எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துட்டவங்க யாருன்னா பேஷ்வாக்கள். பேஷ்வாக்கள் காலத்துலதான் 3வது பானிபட் போர் 1761ல 3வது பானிபட் போர் நடந்தது. அது மூலியமா பேஷ்வாக்கள் மராட்டியர்கள் ஆட்சி முடிவு பெற்றது. அப்ப அவருடைய அவையில இருந்த அமைச்சர்கள் பார்த்துக்கோங்க. சிவாஜியுடைய போர் படைகள் பார்த்துக்கோங்க. சிவாஜிக்கு இவங்க காலத்துல ஒரு சிறப்பு பெயர் வச்சாங்க. மலையெலி என்று அழைக்கப்பட்டவர் சிவாஜி. தக்கான புற்றுநோய் என்று அழைக்கப்பட்டவரும் யாருன்னா சிவாஜி. ஓகேங்களா? அப்சல் கான் கூட போரிட்டது, ஷேஸ்ட்ர கான் கூட போரிட்டது. தனித்தனியா படிச்சுக்கோங்க. பீஜப்பூர் சுல்தான். அதுக்கப்புறம் இதுல முக்கியமான இன்னொரு வினா என்னன்னா சூரத். முகலாயர்களுடைய முக்கிய தலைநகரம் சூரத். அதிகமா சிவாஜி போய் கொள்ளையடித்த பகுதி எது? கொஸ்டின் கேட்டோம்னா சூரத். அது யாருடைய பகுதினா முகலாயர்களின் துறைமுக பகுதி. கோட்டைகள் கைப்பற்றுவதுனா
சுல்தான் கோட்டை கைப்பற்றுவார். கொள்ளையடிப்பதுன்னா எங்க போவார்னா சூரத்துக்கு செல்வார். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? மராத்தியர் அப்புறம் முடிஞ்சிட்டோம்னா இப்ப நம்ம நெக்ஸ்ட் யார பார்க்க போறோம்னா தென்னிந்திய அரசுகள் பத்தி பார்க்க போறோம். தென்னிந்திய அரசுகள் இப்ப ஆல்ரெடி என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படியே அந்த ஹெட்டிங் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நாம பார்த்தது அறிமுகம் பார்த்தோம், மனித பரிணாம வளர்ச்சி. அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் முடிச்சுட்டு மகாஜன பதங்கள், வம்சங்கள், பேரரசுகள், இஸ்லாம் 5 இஸ்லாம் படையெடுப்பு. இவங்களோட முகலாயர்களோட தொடர்புடையவங்க யாருன்னா மராட்டியர்கள், அவங்கள பத்தி பார்த்தோம். இப்ப யார பத்தி பார்க்க போறோம்னா தென்னிந்திய அரசுகள் பத்தி பார்க்க போறோம். ஓகே, தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு நம்ம சொல்றப்ப யாரெல்லாம் முக்கியமானவங்கன்னா சங்ககாலம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்லயும் சங்ககாலம் இருக்கு, இதுலயும் சங்ககாலம். இதுல எப்படி கேட்பாங்கன்னா சங்ககால அரசர்களை பத்தி சேரர், சோழர், பாண்டியர்கள், இவங்க மூவர் தான் மூவேந்தர்கள். இவங்களதான் சங்ககால அரசர்கள் சொல்லுவாங்க. இவங்களோட கடையெழுவல 7 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி முறை பத்தி கேக்குறாங்க. இப்ப சேரர் அப்படின்னு சொல்றப்ப அவர்ல முக்கியம் சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரிகாலன், இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். சோழர்கள் அப்படின்னு சேரர்கள் பாத்தீங்கன்னா கரூர் பகுதியை தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணாங்க. இவங்களை பற்றி அதிகமான தகவல் கிடைக்கல. குறிப்பிட்ட தகவல் நம்ம புக்ல இருக்கு, 6ஆம் வகுப்புல நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பண்டைய கால நகரங்களே சேர சோழர் பாண்டியர் கொடுத்திருப்பாங்க. அந்த நகரங்கள் பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரம், பூம்புகார், மதுரை. இங்க என்னென்ன சிறப்புகள், கோவில் நகரம், ஏரிகளின் மாவட்டம், காஞ்சிபுரம், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சோழர்கள். சோழர்கள் சொல்றப்ப 2 பிரிவா கொடுத்திருப்பாங்க. முற்கால சோழர்கள் ஒண்ணு, பிற்கால சோழர்கள் ஒண்ணு. கரிகால சோழன், கரிகால வளவன், அவர் தான் முற்கால சோழர்களே சிறந்தவர். கல்லணை கட்டியவர், அணை குறுக்கே என்ன கட்டினாரு? கல்லணை. அவரை பத்தி கேக்குறாங்க. அடுத்தது பிற்கால சோழர்கள் சொல்றப்ப அதுல ஃபர்ஸ்ட் வந்தவர் யாருன்னா விஜயாலய சோழன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயாலய சோழன் ஒவ்வொரு அரசர்கள்லாம் முக்கியமானவங்க வரப்ப சிறந்தவர், தலை சிறந்தவர்னா நம்ம ராஜராஜ சோழன். அவரும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன், கடைசியா குலோத்துங்க சோழன். இந்த பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. ஒரு உதாரணம் சொல்றோம்னா நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்னா நிறைய படையெடுப்புகள் செஞ்சாரு. தஞ்சை கோவில் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா தெரியும். அவர் எந்த பகுதியில படையெடுத்தாரு, அதுக்கப்புறம் சாளுக்கியர்களோட நட்பு திருமண உறவு வச்சுட்டாரு, அந்த தகவலை பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராஜேந்திர சோழன் அப்பாவு கூடவே மகனை என்ன பண்ணார்? ராஜேந்திர சோழனும் கோயில் கட்டினார். கங்கை கொண்ட சோழன் கங்கை வரைக்கும் படையெடுத்து நிறைய செல்வங்கள் அவரும் கொண்டு வந்தார் கொள்ளையடித்து. அதன் நினைவாதான் கங்கை கொண்ட சோழபுரம் நகரையே நிறுவி ஒரு சிவன் கோயில் கட்டினாரு. தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் கம்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோழர்கள்ல 3 கோவில்ல ஏதோ ஒரு கோயில் பத்தி கொஸ்டின் ரிப்பீட்மா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோவில், அது ஒண்ணு. 2வது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். 3வது கும்பகோணம் அருகே ஐராவதீஸ்வரர் கோவில், 2ஆம் ராஜராஜன் காலத்துல கட்ட. இந்த 3 கோவிலும் எந்த பகுதி, எந்த அரசர்களால் கட்டப்படுது, அந்த கோவிலுடைய சிறப்பு பத்தி கேக்குறாங்க. அந்த கோவிலை பத்தி கொஸ்டின் இதை பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாரு கொடுக்கலாம்? குலோத்துங்க சோழன். இந்த குலோத்துங்க சோழன் சொல்றப்ப அதுல அவரை பத்தி என்னங்கன்னா சுங்க வரியை நீக்கினார். இவர் வந்து ஒரு குலோத்துங்க சோழன் என்பவரே அந்த புக்ல கொடுத்திருப்பாங்க. இவர் வந்து ஒரு சாளுக்கிய வம்சத்துல பிறந்தவர். மத்திய இந்தியால சாளுக்கியர்கள் வம்சத்துல இருந்து நம்ம சோழ நாட்டுல அவங்களுடைய வம்சாவளி எல்லாம் திருமணமாகி அவர் இங்க கூட்டிட்டு வந்து சோழர்கள் காலத்துல ஆட்சி பண்ணதுனால குலோத்துங்க சோழன். சுங்க வரியை தவிர்த்ததுனால சுங்கம் தவிர்த்த சோழன், திருநீற்று சோழன், இந்த மாதிரி சிறப்பு பெயர். இப்ப கோவில அவங்களை பத்தி சொன்னோம். பொதுவா இதுல என்னென்ன கொஸ்டின் சோழர்கள் நீங்க படிக்கிறப்ப என்னன்னா எல்லா அரசர்களுக்கும் சிறப்பு பெயர்கள் இருக்கும். சரிங்களா? விஜயாலய சோழன், ராஜராஜ சோழன், சுந்தர சோழன், ராஜேந்திர சோழன், ஓகேங்களா? அப்படின்னு ஒரு 10 அரசர்களுக்கு மேல படிக்கிறப்பே அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் சொல்லி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஓகே, சோழர்கள் தோற்கடித்தது பாண்டியர்கள். சோழர்கள் வீழ்ச்சி கொஸ்டின் கேட்டனா சோழர்கள் அதிகமா போரிட்டதே யார் கூடனா பாண்டியர்கள். அவங்க வீழ்ச்சிக்கு காரணம், சோழர்கள் வீழ்ச்சி காரணமே பாண்டியர்கள். அடுத்தது பாண்டிய பேரரசு. அதுல முக்கியமா நம்ம யார சொல்லலாம்? மதுரை திருநெல்வேலி பகுதியில ஆட்சி பண்ணவங்க, மதுரை தலைநகரமா. ஓகேங்களா? பாண்டியர்கள் காலத்துல சிறப்புனா சடையவர்மர். ஓகேங்களா? சடையவர்மர், சுந்தர பாண்டியன் சிறப்பா நல்லா ஆட்சி பண்ணாங்க. நல்லா சிறப்பா இவங்க காலத்துல ஆட்சி வரப்ப 2 அரசர்களுக்குள்ள போர் நடந்தது. வீரபாண்டியனுக்கும் சுந்தர பாண்டியன். அந்த தகவல் அடிக்கடி கேட்கிறாங்க. டெல்லிக்கு சுந்தர பாண்டியன் போனாரு.
அலாவுதீன் கில்ஜியை கூட்டிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல படையெடுத்து பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இஸ்லாம் படையெடுப்பு. ஓகேங்களா? அப்ப சோழர்கள் வீழ்ச்சி பாண்டியர் சொல்லலாம், பாண்டியர்கள் வீழ்ச்சி யாருன்னா இஸ்லாம் படையெடுப்பு. யார் படையெடுத்து வந்தாரு, எந்த ஆண்டு வந்தாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. மாலிக் கஃபூரை தனிப்படுத்தி படிச்சுக்கோங்க. மாலிக் கஃபூர் வந்தாரு, செல்வங்கள்லாம் நிறைய எடுத்துட்டு போனாரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து. அது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க போல்டு பண்ணி. அது இம்பார்ட்டன்ட். ஒரு 500 மூட்டைய கொள்ளையடிச்சு டெல்லிக்கு எடுத்துட்டு போற மாதிரி தகவல் சொல்லியிருப்பாங்க. அந்த 500 மூட்டையில தங்கம், முத்துக்கள், சிலைகள், ஓகேங்களா, அணிகலன்கள், இந்த மாதிரி மாலிக் கஃபூர் எடுத்துக்கிட்டா. மாலிக் கஃபூர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதி தான் மாலிக் கஃபூர். அந்த கில்ஜி வம்சத்திலேயே மாலிக் கஃபூர் வந்து எங்க போனாரு பாத்துக்கோங்க, பாண்டியர்கள் காலத்துல தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாருன்னா மாலிக் கஃபூர். அதையும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாண்டியர்கள் முடிச்சா அடுத்தது தென்னிந்தியால யார பார்க்க போறோம்னா பல்லவர்கள் பத்தி பார்க்கணும். பல்லவர்கள் எந்த பகுதியில இருந்தாங்கன்னா காஞ்சிபுரம் பகுதியில ஆட்சி பண்ணாங்க. பல்லவர்கள் சொல்ற பேர் அவங்க கூட அதிகமா போர் செய்தது யாருன்னா சாளுக்கியர்கள் தான் அதிகமா போர் செஞ்சாங்க. ஓகேங்களா? சாளுக்கியர்கள் சேர சோழர் பாண்டியரோட நட்புடவா இருந்தாங்க. பல்லவர்கள் கூட அதிகமா போர் செஞ்சாங்க. ஓகேங்களா? 2ஆம் புலிகேசி தான் அதிகமா பல்லவர்கள் கூட போர் செஞ்சாரு. அது இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கோங்க. பல்லவர்கள் போர்னா யார் கூட நடந்ததுன்னா சாளுக்கியர், 2ஆம் புலிகேசி. ஓகேங்களா? ஓகே, பல்லவர்கள்ல எப்படி நம்ம பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் சிம்ம விஷ்ணு வருவாரு, 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் இவங்கெல்லாம் வராங்க. முக்கியமா எந்த பாட்டு நீங்க பாக்குறீங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மனும் 1ஆம் நரசிம்மவர்மன். ஓகே, 1ஆம் மகேந்திரவர்மன் எல்லா இதுலயுமே திறமை, ஓவியம், கலை, இசை, நாடகம் எழுதுறது எல்லாத்துலயும் திறமை பெற்றவர் 1ஆம் மகேந்திரவர்மன். ரொம்ப முக்கியமானது குடைவரை கோவில் அறிமுகம் படுத்தியவர். குடைவரைனா ஒரு பாறையை குடைந்து கோவிலா கட்டுறதா குடைவரை கோவில். அறிமுகப்படுத்தியவர் மகேந்திரவர்மன் மண்டகப்பட்டு. வேற எங்கெல்லாம் கோயில் கட்டினாரு, அவருக்கு சிறப்பு பெயர் நிறைய இருக்குங்க. இப்ப ஓவியத்துல சிறந்ததுனால சித்திரக்காரப்புலி, பாடல் இசையில சிறந்ததுனால சங்கீரண சதி, அப்படியெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின். அவரோட மகன் தான் 1ஆம் நரசிம்மவர்மன். இவர் தான் 2ஆம் புலிகேசியோட சண்டை போட்டு அவரை கொண்டாரு. வாதாபி கொண்டான் அப்படின்னா நரசிம்மவர்மன். மாமல்லபுரம் அல்லது மகாபலிபுரம் அந்த நகர் நிறுவியவர் நரசிம்மவர்மன். அது மகாபலிபுரம் பாத்துக்கோங்க. மகாபலிபுரம் கடற்கரைட்டு இருக்கக்கூடிய சிற்பங்கள் யார் செஞ்சாங்க? பஞ்ச பாண்டவர் ரதங்கள். இது பல்லவர்கள் காலம். பெரிய யானை உருவம், ஓகேங்களா, இதெல்லாம் பல்லவர்கள் காலத்துல பாத்துக்கோங்க. அப்ப பல்லவர்கள் சொல்றப்ப குடைவரை கோயில் முக்கியம், அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் முக்கியம். மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம். நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் என்பது என்னன்னு சொல்லியிருப்பாங்க, கல்வி நகரம். நிறைய வெளிநாட்டுக்காரங்கள காஞ்சிபுரத்துலதான் வந்து கல்வி பயின்றாங்க. அடுத்து காஞ்சிபுரத்துக்கு இன்னொரு முக்கியமான தகவல் என்ன இருக்குன்னா உத்திரமேரூர் கிராமம். கேள்விப்பட்டிருப்பீங்க, உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிராமம். அங்க இருக்க நிறைய கல்வெட்டு இருக்கு, அதனால அது உத்திரமேரூர் கல்வெட்டு சொல்லுவாங்க. அந்த கிராமத்துல பிராமணர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த காலத்துல அது ஒரு பிராமணர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கிராமம். ஃபுல்லா கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டை பொறித்தது யாருன்னா சோழர், பல்லவர்கள் கிடையாது. காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அப்ப உத்திரமேரூர் கல்வெட்டு அதனால படிச்சுக்கோங்க. அதுல ஒரு சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க, குடவோலை முறை. அந்த காலத்துல குடவோலை முறை கிராம தலைவர்கள், நகர தலைவர்கள் செலக்ட் பண்ணுவாங்க. அது என்ன சிஸ்டம்னா குடவோலை முறைன்னு சொல்லுவாங்க. குடவோலை முறை, உத்திரமேரூர் கல்வெட்டு, ஓகேங்களா, உத்திரமேரூர் கிராமம், கல்வி நகரம், இதெல்லாம் முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ கோவில் சொல்றோம். சேர சோழர் பாண்டியர்களாவே ஜெனரலா ஒரு கொஸ்டின், கோவில் கட்டிடக்கலை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதே பல்லவர்கள் காலம் தான். அது வளர்ச்சி அடைந்தது சோழர்கள் காலம், முடிவு பெற்றது நாயக்கர்கள் காலம் அப்படின்னு நீங்க கோவில்கள்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. பல்லவர்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம யார பார்க்கலாம், விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு. அவங்க பாத்தீங்கன்னா இந்த துங்கபத்ரா ஆற்றையின் தென்கரையில தான் எந்த பேரரசு ஆட்சி பண்ணாங்கன்னா விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு. தென்னிந்திய அரசுகள்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா சேரர், அடுத்தது சோழர்கள், நெக்ஸ்ட் ஒன் பாண்டியர்கள், பல்லவர்கள், அடுத்தது யாருன்னா தென்னிந்தியால விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு. விஜயநகரம் வெற்றி நகரம். இப்ப நம்ம டெட் லாஸ்ட் சண்டே டிஆர்பி எக்ஸாம் நடந்து விஜயநகர பேரரசுல இருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கிருஷ்ணதேவராயரை பத்தி கேட்கிறாங்க, துலுவ மரபை பத்தி கேட்டிருந்தாங்க, போர்கள் பாமனியோட செய்த போர்கள் பத்தி 2 கொஸ்டின் கேட்டாங்க.
அப்ப விஜயநகரத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. விஜயநகர பேரரசு காலத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் மரபுகள் சங்கம, சாளுவ, துளுவ, அரவிடு மரபுகள். இதுல முக்கியமா நமக்கு எந்த மரபை பத்தி கேட்கிறான்னா துளுவ மரபு. துளுவ மரபை சேர்ந்தவர் தான் யாருன்னா கிருஷ்ண தேவராயர். அவரை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அவரோட அவையின் அமைச்சர்கள் 8 பேர் இருந்தாங்க. அந்த கொஸ்டின் அதுல முக்கியமான அமைச்சர் தெனாலிராமன். ஓகேங்களா, கிருஷ்ணதேவராயருடைய முக்கிய அமைச்சர் தான் யாருக்குன்னு தெனாலிராமன். அவரை பத்தி கொஸ்டின்ஸ் பாத்துக்கோங்க. இவங்களுடைய காலத்துல ஒரு போர் நடந்தது, முக்கியமான போர் தலைக்கோட்டை போர் அல்லது ராட்சசி தங்கடி போர். 1565ல தலைக்கோட்டை போர் விஜயநகரத்துக்கும் பாமினிக்கும் இடையே நடைபெற்றது. கிருஷ்ணதேவராயர் பகுதி முக்கியம், படையெடுப்புகள். அடுத்தது தலைக்கோட்டை போர் முக்கியம். இவங்களுடைய அரசர் காலத்துல பாரசீக பயணி வந்தாங்க, போர்ச்சுகல் பயணி வந்தாங்க, ஈரானிய பயணி, அந்த மாதிரி டிராவலர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அந்த யார் யார் பயணி, யாருடைய காலம், யார் வந்தாங்கன்னு கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா, கிருஷ்ணதேவராயர் நல்லா சிறப்பா ஒரு தெலுங்கு மொழி கவிஞர் சொல்லுவாங்க. நல்ல முறையில கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பண்ணாரு. ஓகேங்களா, அவருடைய நிர்வாகம் சிறப்புகள் பார்த்துங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பாமினி அரசு காலம். பாமினின்னு சொல்றப்ப யார் ஆட்சி பண்ணா, விஜயநகரத்துக்கு தலைநகரா ஹம்பி வச்சு படிங்க. பாமினிக்குடைய தலைநகரம் குல்பர்கா. இவங்க இதையும் ஒரு 12 சுல்தான்களுக்கு மேல ஆட்சி பண்ணாங்க பாமினில. இவங்களுடைய முக்கியமான கொஸ்டின் என்னன்னா கோல்கொண்டா கோட்டை கைப்பற்றுதல். பாமினி காலத்துல கோல்கொண்டா கோட்டை கைப்பற்றினாங்க. அவங்களோட சிம்மாசனம் மைலாசனத்தை எடுத்துட்டு தன்னுடைய சிம்மாசனம் அப்படின்னு யாரு சொல்லிட்டாங்கன்னா பாமினி அரசுகள் சொன்னாங்க. இவங்களோட முதலாம் முகமது ஷாவின் 8 அமைச்சர்கள் இருந்தாங்க. அதை பத்தி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்கொண்டா எதுக்கு சிறப்புனா ஹைதராபாத்ல இருந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கோஹினூர் வைர சந்தைக்கு சிறப்பு கோல்கொண்டா கோட்டை இம்பார்ட்டன்ட். அந்த கோட்டை ரொம்ப சிறப்பான வடிவத்துல கட்டியிருக்காங்க. பாதைகள், சுரங்க பாதைகள்லாம் இருக்கு. கோஹினூர் சந்தைக்கு சிறப்பு கோல்கொண்டா கோட்டை. அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களாம் தெலுங்கு அரசுகள் முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாளுக்கியர்கள் ஒண்ணு, ராட்டிர கூடர்கள் ஒண்ணு. மத்திய இந்தியா தக்கான பகுதியில் ஆட்சி பண்ணவங்க யாரு? சாளுக்கியர்களும் ராட்டிர கூடர்கள். ஓகே, சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்றப்ப இவங்க எந்த மொழி பேசுறவங்க? சாளுக்கியர், ராட்டிர கூடர்கள் கன்னட மொழி பேசுபவர்கள். இவங்க காலத்துல முக்கியமான அரசர் தான் யாருன்னா சாளுக்கியர்கள் காலத்துல முதலாம் புலிகேசி, 2ஆம் புலிகேசி, 2 புலிகேசி தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவங்க பல்லவர்கள் கூட அதிகமா போர் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. 2ஆம் புலிகேசி பல்லவர்களும் செய்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்தது ராட்டிர கூடர்களும் தக்கான பகுதியில ஆட்சி பண்ணவங்க, கன்னட மொழி பேசுபவர்கள். இவங்க காலத்துல ராட்டிர கூடர் காலத்துல மகாராஷ்டிரா இந்த ஏரியால பெரிய பாறையால் செய்யப்பட்ட குடைவரை கோவில் ஒண்ணு கட்டப்பட்டது. ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் போன்ற ராட்டிர கூடர்கள் காலத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு கைலாசநாதர் கோவில் ஒரே பாறையால் செய்யப்பட்டு கட்டப்பட்டது. அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லாம கண்வ வம்சம், சால்வ வம்சம், சுங்கர்கள், கண்வர்கள், அதுல முக்கியமான அரசர்கள், கடைசி அரசர் அவங்களுக்கு தோற்கடித்ததெல்லாம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் தென்னிந்திய அரசுகள். இப்ப நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு வருகை. இஸ்லாமுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யார் நம்ம இந்தியாவுக்கு வராங்கன்னா ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வராங்க. ஐரோப்பியர்களும் மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்கன்னா 5 பேர் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாருன்னா போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள். தேர்ட் ஒன் யார் வராங்கன்னா ஆங்கிலேயர்கள். 4வது டேனியர்கள். 5வது பிரெஞ்சுக்காரர்கள். போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், டேனியர், பிரெஞ்சுக்காரர்கள் 5 பேர் வந்தாங்க. இவங்க எல்லாமே கிறிஸ்துவர்கள். எதுக்காக வந்தாங்கன்னா வாணிபம் செய்யறதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வீழ்ச்சி அடைந்தனர், பிரெஞ்சுக்காரர்கள் தோல்வி அடைந்தனர், டச்சுக்காரர்களும் டேனியர்களும் எல்லா வாணிப பகுதி இந்தியால எங்கெல்லாம் வாணிபம் செய்யவும் ஆங்கிலேயர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, இவங்க இது வரிசைப்படுத்தி கேட்பாங்க, பாத்துக்கோங்க. இந்தியால வாணிபம் செய்ய வரப்ப இவங்களுடைய வாணிப தலைநகரம், அப்புறம் ஆளுநர்களை நியமிச்சிருப்பாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்ல முக்கியமா யார் கொஸ்டினா
பார்த்தலோமியோ டயஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து நம்ம தென்கோடி முனை கடந்தாரு. வாஸ்கோ ட காமா முதல்ல இந்தியால கள்ளிக்கோட்டை பகுதிக்கு ரீச் ஆனாரு. யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். அவங்க இங்க வாணிபம் அமைச்சாங்க பகுதி. அடுத்தது டச்சுக்காரர்கள முக்கியமான கேள்வி, அம்பாயினா படுகொலை சம்பவம் யார் 2 பேருக்கு நடந்ததுன்னா டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கு தான் எந்த போர் நடந்ததுன்னா அம்பாயினா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டேனியர்கள் 2 பகுதி வணிகம் செஞ்சா ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஆங்கிலேயர் நடந்த போர் தான் கர்நாடக போர்கள். முதல் கர்நாடகம், 2வது கர்நாடகம், மூணுலயுமே யாருதான் ஜெயிச்சாங்கன்னா ஆங்கிலேயர்கள். அப்ப இந்தியால ஃபுல்லா ஆதிக்கம் யாரோட ஆதிக்கம் வந்துச்சுன்னா ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம். வணிக கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனி நடத்துறதுக்காக நமக்கு அதிகமான வருமானம் தேவைப்பட்டது. அதுக்காக பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் நம்ம இந்திய மக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கிறாங்க. அந்த பணம் தான் என்ன பணம்னு சொல்லுவாங்கன்னா வரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆங்கிலேயர்கள் இந்திய மக்கள் கிட்ட நிர்வாகம் பண்ண, கம்பெனி நடத்த வசூலிக்கப்பட்ட பணம், அந்த வரி பணத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, வரி. திரை, கப்பம், இஸ்கி, பக்கோடா அப்படின்னு நிறைய பேர்கள்லாம் இருக்கும். அதை படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாங்க வரி பணம் உங்களுக்கு கட்ட மாட்டோம். அதாவது விவசாயம் பண்றது, மக்கள் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நாங்க செய்யறோம், உங்களுக்கு இதுக்கு வரி நம்ம செலுத்தணும் அப்படின்னு எதிர்த்து நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் எதிர்த்தவர் அப்படின்னு அவரை பத்தியே கொஸ்டின் கேட்கிறாங்க. அவருதான் யாருன்னா புலித்தேவர். திருநெல்வேலியில நெற்கட்டும் செவ்வேல் பகுதியை சேர்ந்தவர் தான் யாருன்னா புலித்தேவர். அவரை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. இவரை தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைதுரை, சிவத்தையா, மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார் கூட சப்போர்ட்டா குயிலி உடையாள், அதுக்கப்புறம் கோபால நாயக்கர், ஓகேங்களா, சிவகங்கை மன்னர், அவங்க சப்போர்ட்டா வந்து கோபால நாயக்கர் வருவாங்க. தீரன் சின்னமலை, இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய பாளையக்காரர்களும் அரசர்களாகவும் இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராட்டம் பண்ணி எல்லாருமே தோல்விதான் அடைந்தன. காரணம் என்னன்னா இவங்க அனைவரும் காட்டி கொடுக்கப்பட்டே கொல்லப்பட்டனர். இதுல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பானா, மருது சகோதரர்கள தூக்கிலிடப்பட்டது, வீரபாண்டிய கட்டபொம்மன், அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை, ஊமைதுரையும் சிவத்தையாவும் கழுவேற்றப்பட்டன. இவங்க எந்த ஆண்டு, எந்த பகுதி, யாரால் காட்டி கொடுக்கப்பட்டன, இந்த மாதிரி கொஸ்டின் பாளையக்காரர்கள் வந்து கண்டிப்பா கேக்குறாங்க. ஓகேங்களா? இந்த டாபிக்லாம் 8th 10th இருக்கீங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்ப இவங்களை எதிர்த்தும் நம்ம தோல்வி, அதனால வந்து மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் ஆங்கிலேயர் எதிர்க்க தனித்தனியா போராட்டம் பண்ண வேணாம், நம்ம ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு ஆங்கிலேயர்களை நம்ம எதிர்க்கிறோம். அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்திய தேசிய யூனியன் அப்படின்னு ஒரு அமைப்பு 1884 ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து வந்துதான் இந்திய தேசிய இயக்கம் 1885. அதுல இருந்து வந்ததா காங்கிரஸ். 1885 காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. யாரை எதிர்க்க? ஆங்கிலேயர்களை எதிர்க்க. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னா நம்மளுக்கு 11th 12th தெளிவா கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கிடையவே கிடையாது. காங்கிரஸ் என்பது அந்த காலத்துல விடுதலை போராட்டத்துல ஒரு டீமோட பேரு. அந்த காங்கிரஸ் வார்த்தை அமெரிக்க விடுதலை போராட்டம், அங்கிருந்து அமெரிக்கால இருந்து அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு காங்கிரஸ். அதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவரே ஒரு ஆங்கிலேயர் தான். அவரை பத்தி கேட்பாங்க. ஏஓ ஹியூம், அவரை நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஆலன் அக்டேவியன் ஹியூம் அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல எல்லாம் மாநாடு நடத்துறாங்க. ஒரு 20க்கு மேல காங்கிரஸ் மீட்டிங் நடந்தது. ஃபர்ஸ்ட் மாநாடு எங்க நடந்தது கேட்பாங்க. மும்பைல. யாரோட தமிழர்? மும்பை, சென்னை, கல்கத்தா அப்படின்னு நீங்க காங்கிரஸ் மாநாடுகள் இயலும் எந்த பகுதியில நடந்தது, யாரு தலைமை தாங்கினாங்க, அதுல என்ன முக்கியத்துவம்னு சொன்னாங்க, அந்த மாதிரி காங்கிரஸ் மாநாடுகள் தனியா டேபிள் போட்டு எழுதி படிச்சுக்கோங்க. ஓகே, காங்கிரஸ் மாநாடு அடுத்தது என்ன நடக்குதுன்னா 2 பிரிவா மக்கள் பிரிகிறாங்க. ஒண்ணு மிதவாத பிரிவினர், இன்னொன்னு தீவிரவாதம். மிதவாதம்னா ஆங்கிலேயத்தை நம்பிக்கையா இருந்து விடுதலை வாங்கலாம் சொன்ன மிதவாத தங்கர்கள். அந்த லீடர்ஸ் நேம்ல 10th புக்ல கொடுத்திருப்பாங்க. ஆங்கிலேயத்தை வந்து நம்ம அகிம்சை முறையில இருந்தா கிடைக்காது, எதிர்த்து போராட்டம் பண்ணா அப்படின்னு தீவிரவாத பிரிவினர் தனியா ஒரு டீம் வராங்க. மிதவாதத்துக்கு தலைவர் கோகலே, தீவிரவாத தலைவர் திலகர் அப்படின்னு 2 டீமா பிரியுது. ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. கோகலே, திலகர் எல்லாம் இறந்துட்டோட இந்த 2 டீமையும் மெர்ஜ் பண்ணி மிதவாதம், தீவிரவாதம் அப்படிலாம் வேணாம், இது ஒரு மக்களுக்காக நடத்துற போராட்டம், மக்கள் இயக்கம்னு 10th புக்ல கொடுத்திருப்பாங்க. மக்கள் இயக்கம் தலைமையில காந்தியடிகள் தலைமையில போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த போராட்டம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 1920 இருந்து 1947. இந்த இடத்துல 2ஆ நீங்க பிரிச்சு படிச்சுக்கோங்க.
காந்தி வர்றதுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தை காந்திக்கு முந்தைய சகாப்தம் 1885 இருந்து 1920. காந்தி தலைமையில நடந்த போராட்டத்தை தனியா பாத்துக்கோங்க. 1920 இருந்து 1947. அங்க வங்க பிரிவினை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கிலாபத் இயக்கம் வரைக்கும் காந்திக்கு முன்பு காந்தி தலைமையில இருந்து ஒத்துழையாமை இயக்கம், சைமன் துதுகுலு, வெளியேறு, உப்பு சத்தியாகிரக போராட்டம் இந்த மாதிரி நடந்து லாஸ்டா இந்திய விடுதலை சட்டம் 1947 அது வரைக்கும் இருக்கிறது காந்தி தலைமையில நடந்த போராட்டம். அப்ப காந்திக்கு முன்னாடி போராட்டம், எந்த நிகழ்வு, அதனுடைய ஆண்டு, அங்க என்ன முக்கியமா நடந்தது, காந்தி தலைமையில் நடந்த போராட்டம், ஆண்டு, நிகழ்வு தனி எழுதிக்கோங்க. அதுலதான் இம்பார்ட்டன்ட் பண்ணி கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்துல யாரு ஃபர்ஸ்ட் கைது செய்யப்பட்டா, இரண்டாவதாக யாரு, ஓகேங்களா, ஜெய்ஹிந்த், டெல்லி சலோ அப்படின்னு யாரு கூறினார், நேதாஜி அவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த மாதிரி முக்கியமான கோட்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கேட்பாங்க. டெல்லி சலோ, ஜெய்ஹிந்த், இந்தியா இந்தியருக்கு, பூரண சுயராஜ்யம் பெற்று தீருவோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கோ பேக், சைமனே திரும்பிச்சல் வெளியேற்றல், அந்த மாதிரி வாசகம் எல்லாம் யாரு சொன்னாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் காந்தியடிகள் பத்தி, அதுக்கப்புறம் அம்பேத்கர் பத்தி, நேதாஜி அவர்கள் பத்தி, சுபாஷ் சந்திர போஸ் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஐஎன்ஏ ராணுவம் நம்மள கொண்டுட்டு வந்து ஹெல்ப் பண்ணதே எந்த ராணுவம், ஐஎன்ஏ ராணுவம், அதை பத்தி கேட்பாங்க. அப்புறம் விடுதலை சட்டம் இயற்ற பிறகு இந்தியா அப்படின்னு ஒரு வடிவமைப்பு. நமக்கு சுதந்திரம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 14 கொடுத்துட்டாங்க 1947. இந்தியாவுக்கு 1947 ஆகஸ்ட் 15 கொடுத்தாங்க. ஏன்னா அப்ப இருந்தே முஸ்லீம் மக்கள் என்ன கேட்டாங்கன்னா தனிநாடு கோரிக்கையே கேட்டாங்க, ஓகேங்களா. நாங்க இந்துக்களோட நாங்க இருக்க மாட்டோம், ஓகேங்களா. அதனால தனிநாடு கோரிக்கை யாரு கேட்டாங்கன்னா முஸ்லீம். அதனால முஸ்லிம்ஸ்க்கு வந்து தனிநாடு கொடுக்கணும், பாகிஸ்தான் கொடுத்தாங்க. இந்தியர்களுக்கு இந்தியான்னு தனிநாடு கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு முதல் சுதந்திரம் நமக்கு பின்னாடி கொடுத்தாங்க, ஓகேங்களா. இதோட வந்து ஒவ்வொரு பகுதிகளும் யூனியன்லாம் எப்படி இணைக்கிறாங்க, போர்ச்சுகீசியா, பிரெஞ்சுக்காரர்கள்லாம் பாண்டிச்சேரி, பிரெஞ்சுக்காரர்கள்லாம் பாண்டிச்சேரி, காரைக்கால் இங்க இருப்பாங்க. போர்ச்சுகீசியர் மும்பை, சூரத் அந்த ஏரியால இருப்பாங்க, மேற்கடற்கரை ஓரமா. இதெல்லாம் இந்தியாவோட இணைத்து இந்தியா என்ற ஒரு அமைப்பு எப்போ உருவாக்குனாங்க, யார் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனாலதான் அவர் இந்தியாவின் பிஸ்மார்க், இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டார், ஓகேங்களா. அப்ப லீடர்ஸ் எல்லாம் தனியா படிச்சுக்கோங்க. மிதவாத தலைவர்கள், தீவிரவாத தலைவர்கள் படிச்சுக்கோங்க. காந்தியடிகள் தலைமையில நடந்த போராட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10th and 12th புக்ல இருக்கும். எல்லாமே ஃபுல் ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. இது இல்லாம சப்டைட்டில் அங்கங்க கொஞ்சம் நம்ம ஸ்கூல் புக்ல என்ன இருக்கும்னா சமண மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம்லாம் இருக்கும். 6th இருந்து நீங்க 10th வரைக்கும் நல்லா படிச்சுட்டாவே நம்ம தகுதி தேர்வு கம்பல்சரி நல்லா பாஸ் பண்ணலாம். ஸ்கூல் புக்கை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பிரசன்ட்ல இருக்கிற சமச்சீர் புக்கு பாத்துக்கோங்க, ஓகேங்களா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா எக்ஸாம் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.